पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. 21வது ஸ்லோகத்திலிருந்து படிக்கிறேன். மரீச்சைர்தமனோஹம்சः சுபர்ணோ புஜகோத்தமः ஹிரண்யநாபः சுதபாः பத்மநாபः பிரஜாபதிः அம்ருத்யுः சர்வதிக்சிம்ஹः சந்தாதா சந்திமான் ஸ்திரः अजो दुर्मर्शन शास्ता विश्रुतात्मा सुरारिहा गुरुर्गुरुतमो धाम सत्यः सत्यपराक्रमः निमिषो निमिषश्रक्वी वाचस्पतिरुदारधीः अग्रनीर्ग्रामनीर्श्रीमान् न्यायो नेता समीरिणः सहस्रमूर्धा विश्वात्मा சகஸ்ராக்ஷஸ் சகஸ்ரபாத். ஸ்லோகத்தோட ஆர்டரில் 24. அதே பார்த்தீங்கன்னா சங்கர பாஷ்யத்தோட ஆர்டரில் 37வது ஸ்லோகம் பார்த்துட்டு இருக்கோம். இதில் நேற்று நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நியாயகன்ற வரைக்கும் வந்திருக்கோம். நம்ம 221வது நாமம் நியாயக. பகவான் எப்படி இருக்கார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சாஸ்திரத்துக்கு விரோதமில்லாத நியாயமா இருக்கார். ஏற்கனவே நம்ம ஒன்று பார்த்துருக்கோம், காமா விருத்தோ தர்மோஸ்மி அப்படின்னு கீதால ஒன்று பார்த்துருக்கார். காமங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட காமம்னா விருத்தமில்லாத காமம், விரோதமில்லாத காமமா நான் இருக்கேன் அப்படின்னு பகவான் கீதையில சொல்றார். அதே மாதிரி சாஸ்திரத்துக்கு விரோதமில்லாத தர்க்கமாக நியாயமாக லாஜிக் என்ன இருக்கோ அதுவாக நான் இருக்கின்றேன் அப்படின்னு சொல்றார். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா லாஜிக் பண்ணணும். ஏன்னா மனநத்தில் பார்த்தீங்க அப்படின்னா லாஜிக் நிறைய தேவைப்படுது. லௌகிகத்திலையும் லாஜிக் நிறைய இருக்குது. அதே நேரத்தில் பாரமார்த்திக விஷயத்துலையும் லாஜிக்கை நம்ம பயன்படுத்துகிறோம். நான் ரொம்ப லாஜிக்காக தான் நான் சுத்தியை அணுகிறேன். நான் உங்களுக்கு பாடம் எடுக்கிறதெல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டான லாஜிக் யூஸ் பண்ணுவேன். யாரும் பார்த்தீங்கன்னா குறையே சொல்ல முடியாத அளவுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே ஒரு பிரமாணம் வச்சுப்பேன், இங்கே ஒரு பிரமாணம் வச்சுப்பேன். கூட பார்த்தீங்கன்னா நல்ல லாஜிக்கை வச்சுட்டு தான் நான் உங்களுக்கு அத்வைத சாஸ்திரத்தை சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ புத்தி பார்த்தீங்கன்னா லாஜிக்கை தான் அக்செப்ட் பண்ணுது, நம்பிக்கையே இல்லை. நம்பிக்கை மனசுக்கு. அப்போ லாஜிக் பார்த்தீங்கன்னா புத்தினாவே லாஜிக்கு தான். அந்த லாஜிக்கா யார் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா பகவான் லாஜிக் ரூபத்தில் இருக்கார். ஆனால் என்ன பார்க்கணும்? ஸ்ருதிக்கு விரோதம் இல்லாமல் பார்க்கணும் சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் ஆச்சாரியர் என்ன பண்றாரு? நேதான்ற சப்தத்தை கொண்டு வர. நேதான்றதுக்கு அர்த்தம் நீ நயேன்ற ஒரு தாத்து. டு லீட் அப்படின்னு அர்த்தம். அழைத்து செல்வது அப்படின்ற அர்த்தத்தில் பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகுது. நேதா அப்படின்னா என்ன அர்த்தம்? நேத்ரு, நேதாவா இருக்கு. நேதா அப்படின்னா என்ன அர்த்தம்? அழைத்து செல்பவர். நம்மளை எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா மோட்ச மார்க்கத்தில் பார்த்தீங்கன்னா அழைத்து செல்பவர். ஒன்று பார்த்தீங்கன்னா கைப்பிடிச்சு நம்ம தலைவராக இருக்கவர். நான் தான் அடிக்கடி சொல்லுவேன் உங்கள்கிட்ட, எனக்கு இனிமேல் பார்த்தீங்கன்னா எவன்ட்டையும் கவர்மெண்ட் ஆஃபீஸர்கிட்ட போயிட்டு எல்லாம் லஞ்ச லாவண்யமாக இருக்குது. யார்கிட்டையும் போய் எக்ஸ்கியூஸே கேட்கக்கூடாது. நாதபிரம்மத்தினே தான் சொன்னேன். கொஞ்சம் ஏதோ ஒரு பார்கெனிங் பண்ணுறதுக்கு அவர் சொன்னார். நான் சொன்னேன், யார்கிட்டையும் பார்கெனிங்கே பண்ணாது. அவன் பாவம் அவன் சம்பாதிச்சுக்கிட்டோம், இன்னும் பிரச்சனை இல்லை. தர்மத்துக்கு வேலை செஞ்சாங்கன்னா தர்மமாக நடக்கட்டும். அதர்மத்துக்கு வேலை செஞ்சானா நீங்கள் எதுவுமே போய் அவன்கிட்ட போயிட்டு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாமே, இது பண்ணிக்கலாமே, அதை பண்ணிக்கலான்னு கேட்கவே கேட்காதீங்க. அவன்கிட்ட என்ன உண்டா முடிங்க, இல்லைன்னா விலகி போயிடும். நம்மகிட்ட ஒரே ஒரு ஆள் தான் நமக்கு பார்த்தீங்கன்னா தலை வணங்கணும். நமக்கு எல்லாத்துக்கும் தலைவன் யார் அப்படின்னா பகவான் மட்டும்தான் தலைவன். நரஸ்துதி பண்ணவே பண்ணாதீங்க. நீங்கள் யாரையாவது ஸ்துதி பண்ணணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு குருநாதரை ஸ்துதி பண்ணலாம்னு சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரத்தில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈஸ்வரனை தான் ஸ்துதி பண்ணணும். இந்த ரெண்டு பேரும் வேற இல்லை. அப்போ இந்த உலகத்தில் காரியம் சம்பாதிக்கிறதுக்காக நம்ம நிறைய பேரை பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் பண்ணுறோம். நிறைய பேர்கிட்ட பார்த்தீங்கன்னா போய் தலையை சொல்லிட்டு நிற்கிறோம். அந்த காரியத்தை மேக்சிமம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவாய்ட் பண்ணிடணும். நமக்கு தலைவன் ஒரே ஒரு தலைவன் தான். நேதா யாருன்னா பகவான் மட்டும்தான் நேதா, லீடர் அவர் மட்டும்தான், வேற எந்த லீடரும் லீடர் அப்படின்னு வச்சுக்கணும். இதுக்கப்புறம் ஆச்சாரியர் சொல்றாரு, நேதாக்கு பார்த்தீங்கன்னா பாஷ்யம் பண்றாரு, ஜகத் யந்திர நிர்வாகக்கோ. இந்த ஜெகத்துன்றது பார்த்தீங்கன்னா ஒரு மிஷின்.
இந்த மிஷின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யந்திரம், ஒரு யந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா சதா போயிட்டே இருக்கு. ஆவர்த்தினோம் இன்னைக்கு பார்த்தோம்ல, இந்த 3 குணங்களை உடைய மாயா இந்த உலகத்தை சுத்திக்கிட்டே இருக்கா. ஆனா வந்து யாரோட இதுல சந்நிதியில அப்படின்னு கேட்டீங்கன்னா அயம், இவர் எப்படி இருக்காருன்னா அத்தியக்ஷமா, மயாத்தியக்ஷேன அப்படின்னு நம்ம இன்னைக்கு கீதால பார்த்தோம் 9வது செட்ல. மயா அத்தியக்ஷேன பிரகிருதிக்கு சூயதே சச்சராச்சரம் ஹேத்து நானேன கௌந்தேய ஜெகத் விபரிவர்த்ததே அப்படின்னு கீதால சொன்னார். என்னுடைய சன்னிதானத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜெகத் எல்லாத்தையும் கிரியேட் பண்ணுது. இந்த காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜெகத் சதா சுத்திக்கிட்டே இருக்கு. சுத்திக்கிட்டு இருக்கிறது அப்படின்னா ஜடம் அது. அப்ப அந்த ஜடத்தை வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர்வைஸ் பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வேணுமே சுவாமி. ஆமா, அதுதான் இங்க நேதா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. புத்தி இல்லாதவங்களை வந்து பார்த்தீங்கன்னா புத்திசாலி ஒருத்தர் வந்து என்ன பண்ணணும், கூட்டிட்டு போகணும். இந்த ஜெகத்து யந்திர, ஜெகத்துன்றது வந்து பார்த்தீங்கன்னா யந்திரம். இந்த யந்திரத்தை வந்து பார்த்தீங்கன்னா நிர்வாகம் பண்றதுக்கு ஒருத்தர் வேணும், சைத்தன்யமா ஒருத்தர் வேணும். அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிர்வாககம். அப்படின்னா நிர்வாகக அப்படின்னா நிர்வாகம் பண்றவர், சூப்பர்வைஸ் பண்றவர், வழி நடத்துறவர் பகவான். அப்ப மனசுல வச்சுக்கணும், பகவான் தான் எல்லாத்தையும் நடத்துறார். இங்க இருக்கிற சும்மா கட்சி புச்சுன்னு நிறைய பேர் இருப்பாங்க, இவங்களால ஒரு மண்ணாங்கட்டி நடக்காது. பகவான் நடத்துறார், மனசுல நல்லா வச்சுக்கணும். இங்க இருக்க கவுன்சிலரோ எம்எல்ஏவோ எம்பியோ மந்திரியோ இவங்க யாரும் நடத்தல. சமஷ்டி கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் உள்ளாரையும் இருந்துக்கிட்டு பகவான் இயக்குகின்றார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கணும். இதுக்கப்புறம் 223வது நாமம் வருது, சமீரினக, சமீரணக. அந்த சமீரணகன்றதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாயு ரூபத்துல பகவான் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹிரண்ய கர்ப்பரா இருக்காருல்ல. ஹிரண்ய கர்ப்பரோட முக்கியமான இதே வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா கிரியாத்மக. ஹிரண்ய கர்ப்பரோட லட்சணம் சொல்லும் போது என்ன சொல்றோம், சர்வ வாயுவா இருக்கார், சமஷ்டி வாயுவா பகவான் தான் இருக்கார். அந்த வாயு ஆத்மாவா இருந்துகிட்டு என்ன பண்றார் சுவாமி அப்படின்னா சர்வ கிரியாத்மகத்வாத், சர்வ கிரியாத்மகமா இருக்கார். கிரியாத்மகம்னு என்ன அர்த்தம், கிரியா வடிவானவர், கர்ம வடிவானவர். அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்துல இருக்கிற எல்லாத்தையும் அசைக்கின்றார். கிரியா சக்தியா அவர் தான் இருக்கார். ஒரு அணுவை கூட வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரான், புரோட்டான், எலக்ட்ரான் என்ன இருக்கோ அதோட நானோ பார்ட்டிகல்ஸா என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் அசைப்பவர் வந்து பார்த்தீங்கன்னா வாயு ரூபத்தில் இருக்க ஹிரண்ய கர்ப்பரா இருக்கிற பகவான் தான். அவர் என்ன ரூபத்தில் இருக்கார், வாயு ரூபத்தில் இருக்கார். பிராணசரீரா, அவருக்கு பேரு பிராணன்ற சட்டையை போட்டிருக்கார். அதுதான் இங்க சொல்லுது சமீரணக அப்படின்றதுக்கு அர்த்தம் வாயு வடிவத்தில் இருக்கிறவர். ஆச்சாரியா சொல்றாரு பாருங்க, ஸ்வசன ரூபேன, ஸ்வசன ரூபேன பூதானி சேஷ்டயதி இது சமீரணக. இதை ஹைலைட் பண்ணி வச்சுங்க, நமக்கு மனசுக்குள்ளார நல்லா வரணும். என்னன்னு கேட்டீங்கன்னா என்னுடைய அசைவு இருக்குல்ல, நம்ம சிந்தனை பண்ணணும். என்னன்னு கேட்டீங்கன்னா ஜீவபாவத்தை எடுத்துட்டு அந்த இடத்துலலாம் ஈஸ்வர பாவம் கொண்டுட்டு வரணும். ஆத்தியாத்மிகத்துல எதெல்லாம் இருக்கோ அதெல்லாத்தையும் ஹைலைட் பண்ணி வச்சுக்கணும் நம்ம. இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேத்தான்றது வந்து இந்த லோக்கத்தை லீட் பண்றார் அப்படின்னு வெளியில கொண்டு வந்துடலாம், ஆதி பௌத்திகத்துல ஆதி தெய்வீகத்துல கொண்டு வரலாம். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா சமீரணகன்றதுக்கு ஆச்சாரியர் என்ன பண்றார், ஆத்தியாத்மிகத்துல சொல்றார். ஆத்தியாத்மிகம் என்ன அர்த்தம், என்னுடைய தேகத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வசன ரூபேன, ஸ்வசனம் அப்படின்னா சுவாசம், இன்ஹேல் எக்ஸேல் ரூபத்துல வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஜீவர்களையும் வந்து பார்த்தீங்கன்னா சேஷ்டயதி இதி சமீரணக. நம்ம ஏழாவது அத்தியாயத்துல பகவத்கீதையில பார்த்தோம், ஜீவனம் சர்வபூதேஷு. மனசுல ரொம்ப நல்லா வச்சுக்கணும், பகவான் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜீவனமா இருக்கார். ஜீவனம் சர்வபூதேஷு அப்படின்னு 7வது சாப்டர்ல சொல்லியிருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜீவனமா இருக்கார் அப்படின்னா என்ன அர்த்தம், என்னோட உயிரா இருக்கார், என்னுடைய சுவாசமா பகவான் இருக்கார் அப்படின்னு புரிஞ்சுக்கிறது. ஜீவனம் சர்வபூதேஷு 7வது அத்தியாயம் 9வது ஸ்லோகத்தில் இருக்கிறது. அப்போ இந்த ஞாபகத்துக்கு வச்சுக்கணும், ஜீவனம் சர்வபூதேஷு, எல்லா உயிரினங்கள்லையும் யாரு ஜீவனமா இருக்கா, ஜீவனம்னா இது உயிர். அந்த உயிரா இருக்கிறவர் யார், பகவான் தான் உயிரா இருக்கார். எனக்குள்ளார பிராணனா சுவாசமா அவர் தான் இருக்கார். அந்த ஸ்லோகத்துல இருக்கிறது தான் வாயுவை தான், பிராணவாயுவை தான் இந்த இடத்துல சமீரினஹா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சுவாசம், என்னோட சுவாசம் பகவான் தான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போகும்போது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பாவம் பண்ணுறீங்க. அதே வீட்டிலெல்லாம் உட்கார்ந்துருக்கும் போது முக்கியமாக நான் சொல்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, காலையில் வேக்கப் ஆகிடுச்சு அப்படின்னா இதெல்லாம்
என்ன பண்ணணும், மனசுக்குள்ளார வந்து ஒவ்வொரு நாமத்தையும் கொண்டு வரணும். ஆத்தியாத்மிகத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் காலையில எர்லி மார்னிங் வேக்கப் ஆன மாத்திரத்தில் பெட்ல படுத்துக்கிட்டே கண்டதையும் சிந்தனை பண்ணாம இதெல்லாம் பார்க்கணும். இப்ப என்னோட பிராணன் போயிட்டு இருக்குமா, இந்த பிராணன் போயிட்டு இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய பிராணனா பகவான் இருக்காருன்னு எப்பெல்லாம் சமயம் இருக்கோ அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்னோட பிராணன் சுவாமிதான், பிராணன் சுவாமிதான், பிராணநாதனா இருக்கார். என்னது பிராணநாதன், பிராணநாதனா பகவான் தான் இருக்கார். அப்படின்னா எவ்வளவு க்ளோஸ் பாருங்க, யோசிச்சு பாருங்க. பகவான் வந்து ரொம்ப க்ளோஸா இருக்கார், என்னோட சுவாசமா இருக்கார் அப்படின்னு இது பண்றது சமீரனகா. ஆச்சாரியார் 224வது நாமம் சொல்றார். சகஸ்திரமூர்தா, சகஸ்திராட்ச சகஸ்திரபாத். இதுல வந்து புருஷ சூக்தத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்க சகஸ்திரமூர்தா, சகஸ்திரசீர்ஷா புருஷா, சகஸ்திராட்ச சகஸ்திரபாத், சபூமிம் விஸ்வதோ விருத்வா அத்யதிஷ்டதசாங்குலம் புருஷ ஏவேதகும் சர்வம் யத்பூதம் யச்ச பவ்யம் உதாமிருதத்வஸ்யேஷானஹ. புருஷ சூக்தத்துல ஆரம்பிக்கும் போதே அவர் சொல்றது சகஸ்திர சீர்ஷா புருஷகன்னு ஆரம்பிக்குது. இது எதை குறிக்குது சாமி அப்படின்னா, நான் சொல்லியிருக்கேன் சதுர்வியூக, பகவானுக்கு வந்து 4 வியூகம் இருக்கு. ஒன்னு விராட்டு, இன்னொன்னு ஹிரண்ய கர்ப்பர், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன், இன்னொன்னு சுத்த பிரம்மம். இந்த 4ஆ பகவான் இருக்கார். அப்போ இங்க சொல்லுது சகஸ்திர சமீரனகன் சொல்லிட்டா என்ன சொல்லணும், ஹிரண்ய கர்ப்பர் எடுத்துக்கணும், வாயு ரூபத்துல இருக்கார். நேத்தான்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸ்வரனா இருக்கார், நேதா ஈஸ்வரன். அதுக்கு அடுத்து வந்து சமீரனக ஹிரண்ய கர்ப்பர். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சகஸ்திரமூர்தானா 1000 தலை உடையவர். எண்ணிக்கையில 1000 தலை சும்மா சொல்லியிருக்கு சுவாமி. இந்த லோக்கத்தில் இருக்கிற எல்லா தலையும் பகவானோட தலை. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா பகவானோட தலை தான் எல்லாம். அப்ப இந்த உலகத்துல இருக்கிற தலையெல்லாம் அவரோடது. அதனால்தான் சகஸ்திரமூர்தா, விராட் ரூபம். நம்ம படிக்க போறோம் விஸ்வரூப தரிசனத்துல, கீதால படிக்க போறோம். அந்த விஸ்வரூப தரிசனம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த மொத்த தலைகளும் அவரோடது தான் அப்படின்னு சொல்லுது. ஆச்சாரி சொல்றார் சகஸ்திராணி மூர்தானு அஸ்ய இதி சகஸ்திரமூர்தா. இவருக்கு 1000கணக்கான தலைகள். 1000 தலைன்னு எடுத்துக்காதீங்க, சும்மா ஒரு உபலட்சணமா சொல்லப்பட்டிருக்கு. 1000கணக்கான தலைகள் அப்படின்னா அர்த்தம் உலகத்துல இருக்கிற எல்லா ஜீவராசிகளோட தலையும், எறும்போட தலையும் அவரோட தலை தான் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் 225வது நாமம் விஸ்வாத்மா. 225வது நாமம் வந்துட்டோம் விஸ்வாத்மா. அப்ப 1000 தலை வச்சிருந்தாருன்னா அவரு என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா தலை மட்டும் இல்லைங்க, இந்த மொத்த ஜெகத்துக்கும் ஆத்மாவா அவர் தான் இருக்கார். ஆத்மான என்ன சுவாமி சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சொன்னேன்ல ஏகோ சந்திர, சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா ஒரே சந்திரன் தான் மேல இருக்கார். அவர் என்ன பண்றாருன்னா திருஷ்யத்தே ஜலச்சந்திரவத்து. அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஜலங்கள்லையும் வந்து பாத்தீங்கன்னா பிரதிபிம்பிக்கின்றார். அப்ப எல்லா ஜலத்திலையும் பிரதிபிம்பிக்கிறாருன்னா என்ன அர்த்தம்? எங்க குருநாதர் சொல்லுவார் அடிக்கடி, நம்ம எல்லாம் ஒரு பானை. நம்ம தேகம் இருக்குல்ல, இந்த லோக்கத்துல இருக்கிற எல்லா தேகங்களும் சின்ன பானை பெரிய பானை அப்படின்னு, பெரிய பெரிய பானை சின்ன சின்ன பானை அப்படின்னு இருக்கு. எறும்புனா குட்டி ஊண்டு பானை, யானைனா பெரிய பானை, மனுஷன்னா மீடியம் பானை, எல்லாம் பானை தான். இந்த பானைக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா தண்ணி எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த கரணம் தான் தண்ணி, ஜலம். அந்த அந்த கரணத்துல வந்து பாத்தீங்கன்னா எது பிரதிபிம்பிக்குது? ஜலத்துல சந்திரன், ஒரே சந்திரன் பிரதிபிம்பிக்குது. அதே மாதிரி எல்லா ஜீவராசிகளோட அந்த கரணத்திலையும் அந்த பரமாத்மா என்ன ஆகிறார்? பிரதிபிம்பிக்கிறார். அப்போ இந்த பிரதிபிம்பத்துக்கு சொரூபம் எது? எது இல்லைன்னா அந்த பிரதிபிம்பம் இருக்காதோ அதுதான் சொரூபம். அப்ப அந்த தண்ணியில தெரிகிற எல்லா பிரதிபிம்பங்களுக்கும் சொரூபம் எதுன்னு கேட்டா எது சொல்லுவோம்? அந்த ஒரே சந்திரன், வானத்துல இருக்கிற சந்திரன். அதே மாதிரி இங்க லோக்கத்துல இருக்கிற எல்லா, விஸ்வத்துல இருக்கிற, விஸ்வம்னா பூரணம், இந்த விஸ்வத்துல இருக்கக்கூடிய எல்லா சகல ஜீவராசிகளுக்கும் அந்த சராச்சரங்களுக்கும் எவர் சொரூபமா இருக்கார் அப்படின்னா பரமாத்மா தான் பிம்பபூத்தமா இருக்கார். நம்ம எல்லாம் பிரதிபிம்பம். அவர் அசைஞ்சா நம்ம அசைவோம்,
அவர் இருக்கிறதுனால தான் நம்ம நான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். நம்ம சைத்தன்யமா இருக்கமே, நம்ம எல்லாம் பிரதிபிம்ப சைத்தன்யம், நம்மளுடைய ஒரிஜினல் சைத்தன்யம், ஒரிஜினல் உணர்வு யாருன்னா அந்த பகவான். அப்ப இந்த மொத்த ஜெகத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஆத்மாவா இருக்கார், சொரூபமா இருக்கார். அவர் இல்லைன்னா ஒன்றும் இல்லை சாமி. அதனால இதுக்கு பேர் விஸ்வாத்மான்னு பேர். இந்த விஸ்வாத்மான்னு எதை குறிக்குது? சுத்த பிரம்மத்தை குறிக்குது. அப்ப பாருங்க, நேத்தா ஈஸ்வரனை குறிக்குது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நேதாக்கு வந்து பாத்தீங்கன்னா சொன்னல, ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருத்தேஷே அர்ஜுன திஷ்டதி பிராமயன் சர்வபூதானி யந்திராரூடானி மாயையா. எல்லாத்தோட ஹிருதயத்திலையும் அந்தரியாமியா இருந்துகிட்டு என்ன பண்றாராம், ஜாயிண்ட் வீல்ல ஏத்தி வச்ச மனிதர்களை போல ஆட்டி வைக்கிறாராம், பப்பட் ஷோ மாதிரி. அதான் நேதா. அப்ப நேதான்றது ஈஸ்வரன். அதுக்கப்புறம் சமீரனகன்றது வந்து ஹிரண்ய கர்ப்பர், வாயு ரூபம், பிராணனா இருக்கார், சூத்ராத்மாவா இருக்கார். அதுக்கப்புறம் சகசிரமூர்தானா விராட்டு, 1000 தலைகள், எல்லா தலையும் அவரோடது, விராட் ரூபமா இருக்கார். இப்ப விஸ்வாத்மான்னு சொல்லிடுச்சுன்னா சுத்த பிரம்மம், சுத்த சைத்தன்யமா அவர் தான் எல்லாம் இருக்கார். இதுக்கு அடுத்து ஆச்சாரிய சொல்றார், விஸ்வசிய ஆத்மா விஸ்வாத்மா. இந்த ஜகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆதாரமா இருக்கிறவர், இந்த ஜெகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆதார தத்துவம் சொரூபமா இருக்கிறவர் விஸ்வாத்மா. அப்புறம் 226வது நாமம் சகசிராட்சக, 1000 கண்களை உடையவர். என்ன சொல்லலாம்? விராட்டு. இந்த லோக்கத்தில் இருக்கிற எல்லா கண்களும் வந்து பாத்தீங்கன்னா அவர் தான். எல்லாம் கேமரா மாதிரி வச்சுக்கோங்க. மெயின் வந்து பாத்தீங்கன்னா சுவாமி வந்து பாத்தீங்கன்னா எல்லா கண்கள் மூலமா இந்த உலகத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கார், சதா பார்த்துக்கிட்டு இருக்கார். ஏதாவது ஒரு கண்ணாவது வந்து பாத்தீங்கன்னா திறந்து இருக்குமா? எல்லா கண்களுமா மூடிரும்? யார் கண்களும் மூடாது. அப்ப இந்த உலகத்தை வந்து பாத்தீங்கன்னா அவர் என்ன பண்றார், லட்ச கோடிக்கணக்கான கண்கள் மூலமா, எறும்புல இருந்து பிரம்மா வரைக்கும் எல்லா கண்கள் மூலமாகவும் இந்த ஜெகத்தை வந்து சதா பார்த்துக்கிட்டு இருக்கிறவர். புருஷ சூக்தத்துல சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, விராட் உபாசனையை சொல்லும் போது சொல்லுது. நம்ம வந்து பாத்தீங்கன்னா உபனிஷதங்கள்லயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த விராட் உபாசனை பிரசித்தம். அந்த விராட் உபாசனை பண்றவன் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மொத்த ஜெகத்துல இருக்கிற எல்லா கண்களும் அவரோட கண்கள். நாங்க என்ன பண்றோம் தெரியுங்களா? ஒரு காரியம் நானும் நாத பிரம்மம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், நாத பிரம்மம் சதா பண்ணிக்கிட்டே இருக்கார். இன்னைக்கு கூட ஒரு அம்மா சொன்னாங்களா நேற்று, அந்த அம்மா கண்ணாடி வாங்கி தரும். யாருக்கெல்லாம் கண்ணுக்கு பிரச்சனையோ அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடி வாங்கி தர்றது தான் எங்களோட வேலை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாருக்கெல்லாம் நான் அதெல்லாம் இல்லை, யார் வேணாலும் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடி வாங்கிக்கலாம். நாங்கள் ஒரு ஆப்டிக்கல்ஸ் ஒன்று வச்சுருக்கோம், ஒரு இது ஒன்று கனெக்ட் பண்ணியிருக்கோம். இவங்களை அனுப்பிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா போட்டு கண்ணாடி போட்டு கொடுத்துருவாங்க. ஏன் தெரியுங்களா? எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, உள்ள வந்து பார்த்தீங்கன்னா கண்கள் மூலமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறவர் ஈஸ்வரன். கண்ணா இருக்காரு. தக்ஷிணோ அக்ஷி புருஷன் அப்படின்னு பேர். அவருக்கு உபாசனை பண்ணும்போது பகவான் வலது கண்ணில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் அந்த வலது கண்ணில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டு இருக்காராம். காயத்ரி வித்யாலையும் இது சொல்லுது. இது ஒரு பெரிய உபாசனை. ஈஸ்வரன் எங்க இருக்கார் அப்படின்னா இந்த கண்கள்ல பார்வையா இருக்கார். இந்த கண்கள்ல அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாத்தோட அந்த ரைட் சைடு கண்ணுலையும் வந்து பார்த்தீங்கன்னா பகவான் தான் வீற்றிருக்கின்றார். 11-16. ஆமா, இந்த இது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அநேக பாகு, அதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அநேக கண்கள், இதெல்லாம் வந்து 11-16 வந்து பாத்தீங்கன்னா 11-16 அப்படியே பக்கத்துல ஆமா 11-10 இருக்கு. ஆமா அதுலயே இருக்கு. ஆமா 11-10 இருக்கு. ஆமா அநேக வக்திர நயனம் அநேகாத்புத தரிசனம். அநேக நயனம்னே சொல்றாரு இங்க. அநேக வக்திரம் அநேக நயனமும் சொல்லிட்டார். 10 சொல்றாரு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்க வருது? விஸ்வரூப தரிசன யோகத்துல வருது, விராட்டுல வருது. அப்போ விராட்டையும் இங்க சொல்லிட்டார், ஆயிரக்கணக்கான கண்களை உடையவர். அப்ப நல்லா புரிஞ்சுங்க. எப்பவாவது யாருக்காவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு என்ன பேர் தெரியுங்களா? நார்த் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உப்பானி, நம்ம ஏற்கனவே நேற்று ஒன்று பார்த்தோம், சத்தியசிய சத்தியம்னு ஒன்று பார்த்தோம் தெரியுங்களா? சத்தியசிய சத்தியம், அவருக்கு பேர் சத்தியம்னு பேர் வச்சது இல்லை. அங்கே உபாசனையில் காயத்ரி உபாசனையிலையும் அதுக்கப்புறம் வந்து ஹிரண்யகர்ப்ப உபாசனையிலையும் சொல்லுதான். நம்ம சொல்கிறோம்ல, ஜி நான் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணால் பார்த்தேன் ஜி, அவர் சொன்னதெல்லாம் நம்பாதீங்க ஜி, கண்ணால் பாருங்க ஜி நம்ம சொல்கிறோம்ல. அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, அந்த கண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த புருஷன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கானோ. அந்த புருஷனை யார்? ஹிரண்யகர்ப்பர் ஈஸ்வரன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்கள்ல இருந்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிறான். அப்போ அவன் சத்தியம்னு பேரு. நான் சொல்றேன், நான் கண்ணால பார்த்தேன் ஜி, சத்தியம் ஜி, நான் கண்ணால பார்த்தேன்.
காதால கேட்டது கூட வந்து பார்த்தீங்கன்னா பொய்யாயிரலாமா. நம்ம என்ன பிரமாணம், பரம பிரமாணம் அப்படின்னா கண்ணால நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லும் போது சத்தியமா ஆயிடுது. அப்ப இந்த கண்ணுல இருக்கிற பார்வையா யார் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா பகவான் இருக்கார். அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இவருக்கு பேரு சகஸ்திராட்ச. எத்தனை கண்ணு சாமி? உலகத்துல இருக்கிற எல்லா கண்ணும் அவரோடது தாங்க. மொத்த கண்ணும் வந்து பாத்தீங்கன்னா அவர் தான். யோசிச்சு பாருங்க, உபாசனை பண்றதுக்கு எவ்வளவு சிம்பிள் இல்லை. நான் சாதாரணமா உட்காந்துட்டு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன்ல, இது எல்லாத்தையும் நான் கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நாமத்தெல்லாம் பொறுமையா உட்கார்ந்து இந்த நாமத்தெல்லாம் சொல்ல 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 நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டால், ஒரு நாமத்தை சொல்லும் போதே எனக்கு உட்கார்ந்து என்னோட பார்வையா இருக்கா, கண்ணை திறந்து பார்ப்பேன். யார் இருக்கா? என்னோட பார்வையா பகவான் இருக்கார். என்னோட சுவாசமா பகவான் இருக்கார். என் தலையே பகவானோடது தான். இப்படிலாம் சிந்தனை பண்ணும்போது என்ன ஆகுனா, அந்த பேதம் வந்து பார்த்தீங்கன்னா போகும். இது வந்து பார்த்தீங்கன்னா விராட் உபாசனையா பரிணமிக்கும். உங்களுக்கு நம்மளுடைய அகங்காரம், இந்த ஜீவ அகங்காரம் மெதுவா 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 என்ன ஆயிடும்? எலாபரேட் ஆகும். அதுக்காக தான் இந்த உபாசனை சொல்லப்படுது. அதுக்கு அடுத்தது ஆச்சாரியர் சொல்றார் பாஷ்யத்துல, சகஸ்ர அக்ஷினி சகஸ்ராட்சினி அக்ஷாணி சகஸ்ராணி அக்ஷாணி சகஸ்ராணி அக்ஷாணி அக்ஷினி அக்ஷாணி வா யஸ்ய ச சகஸ்ராட்சக. ஆயிரக்கணக்கான அக்ஷினி அப்படின்றது எதை குறிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெறும் கண்களை மட்டும் எடுக்காதீங்க. அக்ஷானின்னு ஒரு பேர் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த இந்திரியங்களுக்கு காமன் நேம் வந்து பாத்தீங்கன்னா அக்ஷினி அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. ஆயிரக்கணக்கான கண்கள்னு எடுங்க, இல்லைன்னா ஆயிரக்கணக்கான இந்திரியங்கள் எடுங்க. அப்ப ஆச்சாரியர் என்ன பண்ணிட்டார்? வெறும் கண்ணை மட்டும் கிரகணம் பண்ணல. அவர் வந்து பாத்தீங்கன்னா காதா இருக்கார், மூக்கா இருக்கார், வாயா இருக்கார், எல்லா இந்திரியங்களாகவும் அவர் தான் இருக்கார். அபானி பாதோ ஜவினோ கிரகீதா. ஒரு மந்திரம், ஃபேமஸான மந்திரம் இருக்கு. காலே இல்லையா அவருக்கு, காலே இல்லை. ஆனா வந்து பாத்தீங்கன்னா எல்லா கால்களும் அவருடைய கால்கள் தான். நடக்கிறார், எல்லா கால்கள் மூலமாவும் நடந்துகிட்டு இருக்கார். அவர்களுக்கு கையே இல்லையா, ஆனா வந்து பாத்தீங்கன்னா பகவான் எல்லா கையையும் அவரோட கையா எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் கிரகணம் பண்றார். அவருக்கு கண்ணே இல்லை, ஆனா எல்லா கண்கள் மூலமா அவர் தான் பார்க்கிறார். அப்போ எல்லா இந்திரியங்களும் வந்து பாத்தீங்கன்னா பகவானோட தான். அவருக்கு அந்நியமா வேற ஒண்ணும் இல்லை. இதுதான் இங்க சொல்லுது. முடிச்சாச்சு. 127வது நாமம் சகஸ்ரபாத் வந்துருச்சு பாருங்க. சகஸ்ரபாத்னு என்ன அர்த்தம்? ஆயிரக்கணக்கான பாதங்களை உடையவர். ஆயிரக்கணக்கான பாதங்களை உடையவர் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதையும் நாங்க பண்றோம். நாங்க என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா, கால் இல்லாதவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்போம். யாரெல்லாம் கால் இல்லையோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எங்களால் நான் திருவண்ணாமலையில் எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் அவங்களுக்கு என்ன உண்டோ கொஞ்சோண்டு நம்மளால் உதவி பண்ணுறது. அதே மாதிரி எந்த இடத்துல தட்சணையோ இல்லை வஸ்திரமோ எதா இருந்தாலும் பார்த்து 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 கால்கள் இல்லாதவங்களுக்கு பண்ணுறது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பகவான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே குறையா இருக்கார். நீங்கள் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா பகவான் ரொம்ப சந்தோஷப்படுவார். ஏன்னா கால் அவர். நான் டெய்லி காலையில் என்ன பண்ணுவேன் தெரியுங்களா? குளிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா இதை பண்ணுங்க. சில காரியங்களை நம்ம என்ன பண்ணணும்? ஆவர்த்திக்கணும். திரும்ப திரும்ப ஒரு ஜபம் மாதிரி பண்ணணும். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலை வந்து ஸ்நானம் பண்ணும்போது நல்லா ஊற்றி குளிச்சுட்டு ஃபர்ஸ்ட் எடுத்தோட என் காலை தான் நான் பிடிச்சி பகவான் தான் பாதஸ்ய விஷ்ணு தேவதா. அதிதேவதா யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாதத்துக்கு தேவதா விஷ்ணு பகவான். நான் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா காலை தான் நான் பார்ப்பேன். சுவாமிக்கு எங்கே போனாலும் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, பாதம் தான், சரணம் தான் ரொம்ப விசேஷம் சுவாமியோடது. முகத்தை பார்க்கக்கூடாது, முகம் அதுக்கப்புறம் தான். அவர் காலை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டோன்னு வச்சுங்களேன், அதான் நமக்கு மனசில் ரொம்ப இதாக இருக்கும். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பகவானோட கால் என்னோட மனசில் இருக்குது. கோயிலுக்கு போகிறதுனால ரெகுலராக கோயிலுக்கு போயிட்டு இருக்கும்போது சுவாமியோட பாதங்களை பார்த்து 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 பெரிய பாதம் எனக்கு மனசுக்குள்ளே இருக்குது. சுவாமியோட பெரிய பாதம், கருப்பு கலரில் ஒரு பாதம் வந்து என் மனசுக்குள்ளாரியே இருக்குது. இதை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் படுக்கும்போது என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராத்திரியில் படுக்கும்போது காலை கொஞ்சம் மசாஜ் பண்ணிட்டு பகவானை நினச்சிக்கிறது. அதே மாதிரி காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்நானம் பண்ணும்போது காலை கொஞ்சம் மசாஜ் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, சுவாமி தான் என்னுடைய பாதமாக இருக்கார். இந்த லோக்கத்தில் இருக்கிற எல்லா பாதங்களும் வந்து சுவாமியோட பாதங்கள் தான் அப்படின்னு பாவனை பண்ணுறது. ரொம்ப நல்லா இருக்குச்சு. நீங்கள் டெய்லி காலையில் இது ஈஸி தானே உங்களுக்கு. டெய்லி ராத்திரியில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் இதை எப்போ ஹேபிட் ஆக்கணும் தெரியுங்களா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ஒரு ஹேபிட் ஆச்சு. இந்த ராத்திரியில் பகலில் ஸ்நானம் பண்ணும்போது அது நடக்கும். ராத்திரியில் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு அமர்த்தாஞ்சன் ஏதாவது எடுத்து காலில் கொஞ்சம் தடவி
ஏதாவது பெயின் வரும்போது. அப்பதான் தெரிஞ்சது, ஆஹா நம்ம டெய்லி எதுக்கு ஸ்நானம் பண்ணும்போது மட்டும் பண்றோம், டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா ராத்திரியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு மசாஜ் பண்ணிவிட்டு தேய்ச்சி விட்டு பாதத்தை தேய்ச்சி பகவானை நினச்சிக்கிட்டு எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னு கேட்டீங்கன்னா, ஒரு அமர்தாஞ்சனை தடவி அவர் கொஞ்சம் மசாஜ் பண்ணிட்டு சுவாமி அப்படின்னு ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு படுத்துறது. அப்போ படுக்கும் போதும் அவரோட நினைவாக படுக்கிறது ஆயிடுச்சா. சகஸ்திராட்ச சகஸ்திரபாத் ஆச்சாரிய சொல்றார், சகஸ்திராணி பாதா அஸ்ய இதி சகஸ்திரபாத். இந்த பகவானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பாதங்கள் இருக்கிறதுனால அவருக்கு பேரு சகஸ்திரபாத் அப்படின்னு பேரு. புருஷ சூக்தத்துல இருக்கிறத கொட்டேட் பண்றார் ஆச்சாரியார். சகஸ்ரா சீர்ஷா புருஷா சகஸ்ராக்ஷ சகஸ்ரபாத் இது ஸ்ருதேஹே. கரெக்டா இருக்கு. சகஸ்திர சீர்ஷா சகஸ்திர மூர்த்தா வந்துடுச்சு 224வது நாமம். அது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சகஸ்ராக்ஷ வந்துடுச்சு 226வது நாமம். அப்புறம் சகஸ்ரபாத் 227வது நாமம். மூணுத்தையும் ஒரே லைன்ல சகஸ்ர சீர்ஷா புருஷா சகஸ்ராக்ஷ சகஸ்ரபாத் வந்துடுச்சு. ஆக்சுவலா இதோட இதுல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 10 நாமங்கள் இந்த ஸ்லோகத்துல இருக்கு. ஒவ்வொன்றா வாசிச்சுவோம். ஓம் அக்ரண்யே நமஹ, ஓம் கிராமண்யே நமஹ, ஓம் ஸ்ரீமதே நமஹ, ஓம் நியாயாய நமஹ, ஓம் நேத்ரே நமஹ, ஓம் சமீரனாய நமஹ, ஓம் சகஸ்ரமூர்த்னே நமஹ, ஓம் விஸ்வாத்மனே நமஹ, ஓம் சகஸ்ராக்ஷாய நமஹ, ஓம் சகஸ்ரபதே நமஹ. ஆயிடுச்சு. இதை மட்டும் பார்த்து எழுதிங்க, இல்லைன்னா நான் அனுப்புகிறேன், அதை பார்த்து கூட எழுதிக்கலாம். அடுத்த நாமம் வந்து அடுத்த ஸ்லோகம் 25வது ஸ்லோகம் வந்துட்டோம். 108ல் கால் பாகம் கடந்தாச்சு வந்தாச்சு. ஸ்தோத்திரத்தோட ஆர்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 25. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம சங்கர பாஷ்யத்தோட ஆர்டரில் 38வது ஸ்லோகம். ஆவர்த்தனோ நிவர்த்தாத்மா ஆவர்த்தனோ நிவர்த்தாத்மா சம்ருத சம்பிரமர்தனஹ சம்ருத சம்பிரமர்தனஹ அகசம்பர்த்தகோ வன்னிஹி அகசம்பர்த்தகோ வன்னிஹி அனிலோ தரணீதரஹ அனிலோ தரணீதரஹ. ஆவர்த்தனோ நிவர்த்தாத்மா சம்ருத சம்பிரமர்தனஹ அகசம்பர்த்தகோ வன்னிஹி அனிலோ தரணீதரஹ. ஆவர்த்தனோ அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, ஆவர்த்தி அப்படின்னா சுழற்றுதல்னு அர்த்தம். ஜபமாலை இருக்குல்ல, ஜபமாலையை வந்து பார்த்தீங்கன்னா ஆவர்த்தி பண்றது, சுத்திக்கிட்டே இருக்கிறது. மாலையை வச்சு ஓம் 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 என்ன பண்றீங்க, ஆவர்த்தனம் பண்றேன். அதே மாதிரி எந்த காரியத்தை நம்ம ரிப்பீட் பண்றோமோ அதுக்கு பேர் ஆவர்த்தனம்னு அர்த்தம். பகவான் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாத்தா யதா பூர்வம் அகல்பயத்து. இந்த கிரியேஷன் எப்படி இருந்துச்சுப்பா அப்படின்னா, முன்னாடி இருந்த மாதிரியே இப்போ இருக்கு. கிரியேட் பண்ணார் பிரம்மா. முன்னாடி கிரியேஷன் எப்படிப்பா இருந்துச்சு, அதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி. அதுக்கு முன்னாடி கிரியேஷன் எப்படி இருந்துச்சு, அதுக்கு முன்னாடி இருந்த கிரியேஷன் மாதிரி. அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, எல்லாம் ரிப்பீட். எல்லாமே மொத்தமும் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட். நம்ம டெய்லி ஒரே தானே சாப்பிட்றோம். சாம்பார் சாம்பார் சாம்பார், ரசம், தயிர் சாதம், இட்லி, தோசை, ஏதாவது சேஞ்ச் பண்ணி பார்க்க வேண்டியது. திரும்ப சேஞ்ச் பண்ணாலும் திரும்ப வந்துடுறோம். எல்லாம் ரிப்பீட்டேஷன். ஒரு விஷயம் கூட பிறந்ததுலேருந்து நம்ம ஏதாவது புதுசாக ஏதாவது பண்ணோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை. ஒரு மணி நேரம் கட்டியில்லை. பிரம்மாவும் இதே மாதிரி தான் படைக்கிறேன். ஏன் சுவாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதான் ஆச்சரிய சொல்கிறாரு, சம்சார சக்கரத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுறாரு, இந்த மாயா. இன்னைக்கு காலையில் ஸ்லோகம் பார்த்தோம்ல, மயா அத்தியக்ஷேன பிரகிருதி சூயத்தே சச்சராச்சரம் ஹேத்து நானேன கவுந்தேய ஜகத் விபரிவர்த்ததே. இந்த ஜகத்தை வந்து யார் பண்ணா, மாயா பண்ணுச்சு. மாயா என்னது, திரிகுணாத்மகம். குணத்தோட சுவாவம் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சத்துவம் பிரதானமாகும், ரஜஸ் தமஸ் கீழே போகும். ரஜஸ் பிரதானமாகும், சத்துவ தமஸ் கீழே போகும். தமஸ் மேல வரும் பிரதானமா, சத்துவமும் ரஜஸும் கீழே போகும். அப்ப இந்த சைக்கிள் வந்து பாத்தீங்கன்னா சத்துவம் ரஜஸ் தமஸ் சுத்திக்கிட்டே இருக்கும்.
அப்ப சத்வரஜஸ் தமசுக்கு ஏத்த மாதிரி அதோட வஸ்துக்களா இருக்கிறது மொத்த பிரபஞ்சமும் இந்த 3 குணங்களால் ஆனது. இந்த மொத்த இதுவும் வந்து பாத்தீங்கன்னா சுத்திக்கிட்டு யாரு ஹேத்து? ஹேத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த மாயாதா ஹேத்து. நிமித்த காரணம் யாரு அப்படின்னா சுவாமி வந்து பாத்தீங்கன்னா அத்தியக்ஷனா இருக்கார். அவர் இல்லைன்னா சுத்தாது. எங்க ஆச்சாரிய சுவாமி வந்து பாத்தீங்கன்னா என்னோட குருநாதர் அடிக்கடி சொல்வார், நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபேன் ஓடுது அப்படின்னா யார் ஓட்டுறா? ஃபேன் ஓடுமா? ஃபேன் சுத்துது நம்ம சொல்றோம். ஃபேன் சுத்துதா இல்ல பவர் சுத்துதா? கரண்ட் சுத்துறத நீங்க பாத்தீங்களா? கரண்ட் சுத்துறத பார்க்க முடியாது. கரண்ட் வந்து அவ்வியக்தமா இருக்கு, கரண்ட்டுக்கு தெரியாது, கண்ணுக்கு தெரியல கரண்ட். ஆனா கரண்ட் சுத்துமா அப்படின்னா கரண்ட் சுத்தாது. எது சுத்தம்? ஃபேன் தான் சுத்தும். சரி, ஃபேன் சுதந்திரமா சுத்துமா? சுத்தாது. கரண்ட் இருந்தாதான் சுத்தும். இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, இதைதான் ஈஸ்வர தத்துவத்துக்கு புரிஞ்சுக்கணும். என்னன்னு கேட்டீங்கன்னா, பகவானோட சந்நிதியில இந்த ஃபேன் வந்து பாத்தீங்கன்னா அந்த கரண்டோட கனெக்ட் ஆச்சு அப்படின்னா இந்த ஃபேன் சுத்துது. நம்ம பாக்குறோம் ஃபேன் சுத்துது அப்படின்னு பாக்குறோம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஃபேன் சுத்தல. ஃபேனை சுத்துறது யாரு அப்படின்னா பகவான். கரண்ட் தான் ஃபேனை சுத்த வைக்குது. அதே மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லைன்னா பகவான் வெளில தெரிய மாட்டார். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட், இந்த ஜெகத்தை வச்சுக்கிட்டு நீங்க யாரை அனுமானம் பண்ணணும் அப்படின்னு கேட்டா பகவான் அனுமானம் பண்ணணும். பின்பக்கம் வந்து சைத்தன்யமா ஒரு பகவான் இதை எல்லாத்தையும் சுத்தறார். ஆனா வாஸ்தவத்தில் சுத்தல. கரண்ட் வாஸ்தவத்துல என்ன பண்ணல? ஃபேனை சுத்தல. ஆனா வந்து பாத்தீங்கன்னா சுத்துறது வந்து பாத்தீங்கன்னா அந்த கரண்ட் தான் சுத்துது. நம்ம சொல்லணும், வேற வழி இல்லை. அதே மாதிரி இந்த மொத்த ஜெகத்தையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆவர்த்தனம் பண்றவர் யாருன்னா சுத்துறவர் யாரு அப்படின்னா சுத்தி வைக்கிறார். நம்ம எல்லாம் அவருக்குள்ள கில்லார் வந்து பாத்தீங்க அப்படின்னா பப்பட் ஷோல இருக்கிற பொம்மை மாதிரி அவர் தான் ஆட்டி வைக்கிறார்னு ஒரு வார்த்தை சொல்றோம்ல, அவர் தான் ஆட்டி வைக்கிறார், படுத்துறார் நம்மள. அவர் படுத்தல, ஒன்றும் பண்ணல. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அவரோட சந்நிதியில இதெல்லாம் நடக்குது. அப்ப பகவானுக்கு என்ன பேரு அப்படின்னா ஆவர்த்தனகா அப்படின்னு பேரு. சுற்றுபவர். ஃபேனை சுத்துறது யாரு? ஃபேனை சுத்துறது பகவான், கரண்ட். அதே மாதிரிதான் நம்மள. அதுக்கப்புறம் நிவிருத்தாத்மன் என்ன அர்த்தம்? அடுத்த நாமமே நம்ம இன்னைக்கு காலைல பார்த்தோம்ல, நான் வந்து பாத்தீங்கன்னா என்னிடத்தில் இவைகள் இல்லை, இவைகளிடத்தில் யான் இல்லை அப்படின்னு மாத்தி மாத்தி சொன்னார்ல பகவான் கீதையில. 9, 10, 9, 5, 6, 7, 8 எல்லாம் வரிசையா சொன்னார்ல. அதே தான் இங்க. அவர் தான் எல்லாத்தையும் பண்றார், சுத்தி வைக்கிறார். அடுத்து சொல்லுது நிவிருத்தாத்மா. இதுல எதுலையுமே சம்பந்தப்படாம அவர் நீங்கியவரா இருக்கார் அப்படின்னு. என்னங்க கதை விட்டுறீங்க? அவர் தான் சுத்தராருன்றீங்க, அதுக்கப்புறம் அவர் வந்து நிவிருத்தியில இருக்காருன்றீங்க. நம்ம ஏற்கனவே ஒன்று பார்த்தோம்ல, யோக நித்ரையில இருக்கார், நிமிஷகா, கண்களை மூடி இருக்கார், உதாசீனவதாசீனம். பகவான் எப்படி இருக்கார்? உதாசீன பாவத்துல இருக்காருன்னு கீதால வேற பார்த்துருக்கோம். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிவிருத்தாத்மான என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மொத்த சம்சாரம் எல்லாமே மாயையோட காரியம்ங்க. இந்த சிருஷ்டி ஸ்திதி லயம் எல்லாம் மாயையோட காரியம். சுவாமி என்ன பண்றார்? சதா தன்னுடைய சொரூபத்திலேயே சுவமகிமனே பிரதிஷ்டதி, தன்னோட மகிமையிலேயே சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மத்துல சதா ஆத்ம ரூபத்துல மட்டும் இருக்கார். இந்த ஜெகத்துக்கு அவருக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. ஆனா இந்த ஜெகத் எல்லாமே அவரோட சந்நிதியில இந்த மாயா எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதனால இந்த சம்சாரத்திலிருந்து நீங்கியவருக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா நிவிருத்தாத்மான்னு பேர். இதுக்கப்புறம் சம்விருத்தா. சம்விருத்தகனா என்ன அர்த்தம்? ஏன் சாமி அவர் தெரிய மாட்டேன்றார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாயா ஆச்சாதிதா. மாயையினால வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாதனம்னா மூடி மறைக்கப்பட்டவராக, மூடி நல்லா வந்து பாத்தீங்கன்னா மூடி மறைக்கப்பட்டவரா இந்த பகவானை வந்து பாத்தீங்கன்னா யாரும் பார்க்க முடியல. நம்ம கீதால பார்த்துக்கிட்டே இருக்கோம். 7வது அத்தியாயத்துல 24, 25 பார்த்துட்டு இருக்கோம்ல. என்னன்னு கேட்டீங்கன்னா, நாகம் பிரகாஷ சர்வசிய யோகமாயா சமாவிருதா. 7வது அத்தியாயத்துல 25வது ஸ்லோகம் பகவத்கீதால போட்டிருக்கு. யோகமாயா சமாவிருத்தக, மாயையினால மறைக்கப்பட்டவனா நம்ம வந்து பாத்தீங்கன்னா எதுவும் பார்க்கறதுல பகவானை அறியறதே இல்லை, பகவானை அறியறதே இல்லை. அதனால அவருக்கு என்ன பேரு? சம்விருத்தகான்னு பேரு. நன்றாக மூடி மறைக்கப்பட்டவர். மாயானா என்ன சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்றும் இல்லை, நாமரூப குணம் தான் மாயா. நாமரூப குணங்கள்ல இருக்க போக்கஸை வந்து நீங்க நீக்குனீங்கன்னா சுவாமி தெரிஞ்சிருவார். ஆனா நம்ம என்ன பண்றோம்? நாமரூப குணங்களையே இந்த கண்கள் இந்திரியங்களுக்கு அபியாசம் பண்ணி வச்சிருக்கோம். பிறந்ததுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா அனாதி காலத்துல இருந்து
நாமரூப குணங்களையே பார்த்துக்கிட்டு இருக்கோடைய அதுல உதாசீன பாவம் வர மாட்டேங்குது. எப்ப நாமரூப குணங்கள்ல உதாசீன பாவம் வருதோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா பகவான் தெரிய ஆரம்பிச்சிருவா. அகமகமகம்னு பகவான் உள்ள இருக்கார், தெரிய ஆரம்பிச்சிருவார். சம்விருத்தகான்னு பேர். அதுக்கப்புறம் சம்பிரமர்தனக அப்படின்னா என்ன அர்த்தம்? சம்யக்கு பிரகிருஷ்ட ரூபேன மர்தனக, நல்லா இந்த உலகத்தை எல்லாத்தையும் நாசம் பண்றவர், மர்தனம் பண்றவர், எல்லாத்தையும் டிஸ்ட்ராய் பண்றவர், டிஸ்ட்ராயர். அந்த டிஸ்ட்ராய் பண்றவருக்கு பேர் வந்து சம்பிரமார்தனகான்னு பேர். என்ன வார்த்தை பாருங்க, என்ன கான்ட்ரடிக்ஷன். ஒன்னு சகுணமா இருந்து சொல்றார், ஒன்னு நிர்குணமா இருந்து சொல்றார், மாத்தி மாத்தி சொல்றார். பேச்சு, ஐயோ சாமியோட பேச்சு நம்ப முடியாது சாமி, ஒரு பேச்சு பேச வேண்டியது, மாத்தி மாத்தி பேசுறாருங்க சாமி, தன்னை பத்தி மாத்தி மாத்தி பேசுறாரு. இவரெல்லாம் நம்பி எங்க பொழப்புல இறங்குனா எல்லாம் ஆகுமா? யோசிச்சு பாருங்க. இப்ப நாமரூபத்தை பிடிக்கிறதா, சிலையை பிடிக்கிறதா, நான் தான் சிலையா இருக்கேன்னு வேற சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நான் சிலையே இல்லைன்றாரு, நான் தான் கிரியேட் பண்றேன்றாரு, நானே நாசம் பண்றேன்றாரு. ஐயோ, அப்போ நீ கிரியேட்டராகவும் நீ தான் இருக்க, டிஸ்ட்ராயரும் நீ தானா? அப்போ என்ன அர்த்தம்? என்னோட அப்பாவா இருக்கேன் அப்படின்றாரு, என்னுடைய அம்மாவா இருக்கேன்றாரு. எல்லாம் அப்பா அம்மாவா இருந்துட்டு நான் தான் உங்களுக்கு மிருத்யுவாகவும் இருக்கேன்றாரு. என்னங்க இது இவ்வளவு முரண்பாடா இருக்கு இவர்கிட்ட. ஆச்சாரியர் சொல்றாரு என்னன்னா, சம்பிரமர்த்தனக, இந்த உலகத்தையே சம்ஹார காலத்துல எல்லாத்தையும் டிஸ்ட்ராய் பண்றவரா இருக்கார். அது மட்டும் இல்ல, அகக சம்பர்த்தக. அகக அப்படின்னா பகல் பொழுது. இந்த பகல் பொழுதை நடத்தி வைப்பவர் யாரு அப்படின்னா சூரியன். சூரிய ரூபத்தில் இருக்கிறதும் பகவான் தான் இருக்கார். அதுக்கப்புறம் வன்னிகி, அந்த சூரியன் வந்து பாத்தீங்கன்னா இந்த பூமிக்கு வரும்போது என்னவா இருக்கான்? அக்னி தத்துவமா இருக்கான். அப்ப இந்த பூமியில வந்து பாத்தீங்கன்னா சூரியன் ரொம்ப மேல இருக்கானே அப்படின்னு நினைக்காதீங்க. நான் இப்ப வந்து கீழே அக்னி தத்துவமா கொளுத்தி வச்சிருக்கேனே அக்னி, இந்த அக்னி வந்து பாத்தீங்கன்னா பகவான் தான். விராட் உபாசனையில முக்கியமானது இது. அதுக்கப்புறம் அனிலக. அனிலகனா என்ன சுவாமி அர்த்தம்? வாயுக்கு வந்து பாத்தீங்கன்னா அனிலகான்னு பேரு. சுத்த சைத்தன்யம் பிரகாசமா இருக்கார். சூரியனா சொர்க்கத்துல இருக்கார். அந்தரிக்ஷத்துல வாயுவா பகவான் இருக்கார். அவரே இந்த பூமிக்கு வரும்போது அக்னியா இருக்கின்றார், அனிலக. அதுக்கப்புறம் சொல்லுது தரணீதரஹா, இந்த பூமிய மொத்தத்தையும் தாங்கிறவரா இருக்கார். இது எல்லாம் யாருக்கு மேல இருக்கு? பகவானுக்கு மேலதான் இருக்கு. எல்லா பூமியும் அண்ட சராச்சரங்களும் என்ன இருக்கு? பகவானுக்கு மேலதான் இருக்கு. நம்ம 9வது சாப்டர்ல பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ ஆயிடுச்சா? வந்துருங்க, பாஷ்யத்துக்கு வந்துருங்க. 228வது நாமம் ஆவர்த்தனக. ஆவர்த்தனகன என்ன சுவாமி? அப்ப நான் ஆவர்த்தயித்தும் சம்சார சக்கரம் ஷீலம் அஸ்ய இதி ஆவர்த்தனக. சம்சார சக்கரம், சம்சார சக்கரத்தை ஆவர்த்தயித்தும் சுத்தி வைக்கிற ஷீலம், நடத்தையை உடையவர். என்ன நடத்தை? ஈஸ்வரனுக்கு இது யாரு சம்சார சக்கரத்தை நடத்துறாருனாவே உங்களுக்கு உடனே 18வது அத்தியாயத்தில் 66வது ஸ்லோகம் ஞாபகத்துக்கு வரணும். ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதேசே அர்ஜுன திஷ்டதி. ஈஸ்வரன் எங்க இருக்கார்? எல்லாத்தோட ஹிருதயத்திலேயே உட்கார்ந்து இருக்கார். இருந்துகிட்டு என்ன பண்றார் அப்படின்னா எல்லாத்தையும் சுத்தி வைக்கிறார். ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதேசே அர்ஜுன திஷ்டதி பிராமயன் சர்வபூதானி. எல்லா ஜீவராசிகளையும் சுத்தி வைக்கிறாரா. எப்படி? யந்திராரூடானி மாயையா. யந்திராரூடானி, யந்திரத்துல ஏத்தி வச்சோன்னு நான் சொன்னேன்ல, ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். இப்பெல்லாம் போடுறாங்கன்னு தெரியல, சென்னையில இருக்கவங்களுக்கு தான் தெரியும். இந்த தீவுத்திடல்னு ஒண்ணு இருக்கும். அங்க வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்றது 25 வருஷத்துக்கு முன்னாடி அங்க தீவுத்திடல்ல பெரிய ஜாயிண்ட் வீடு ஒண்ணு போட்டு இப்ப போடுறாங்களா? வருஷம் வருஷம் இப்போ இருக்கு. சரி, அதை ஏறி உட்கார்ந்தாதான் தெரியும். ஐயோ, மேல போகும்போது நம்ம கையில கண்ட்ரோல் இல்லாம போயிடும். ஆப்ரேட்டர் தான் நிப்பாட்டணும், ஸ்டாப் பட்டன் அவன் கையில தான் இருக்கு. அவன் தான் சுத்தறான், அவன் தான் ஆஃப் பண்றான். அது மாதிரி எங்க இருந்து ஆப்ரேட்டராவது வெளியில இருக்காரு, இங்க சக்கரத்துக்கு வெளியில இருக்காரு. நம்ம பகவான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தோட ஹிருதயத்திலையும் உள்ள உட்கார்ந்துக்கிட்டு எனக்குள்ளார இன்னைக்கு நல்லா தூக்கம் வருது, மத்தியானம் லீவ் விட்டுடலாமா அப்படின்னு யோசிக்கும் போதே உள்ள 2 குத்து என்ன பண்ண, நல்ல கண்ணை வந்து பேக்கப் பண்ணி விட்டுறது. ஓ, எந்திரிச்சு கிளாஸ் பண்ணு, சும்மா தூங்குறதுன்னு சொல்றியா நீ அப்படின்னு யாரு உள்ள இருந்து என்ன இயக்குறா? கிளாஸ்க்கு போ, எந்திரிச்சு நமக்கெல்லாம் தெரியல. இந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், நல்லா தூக்கம் வரும்ல எல்லாத்துக்கும். சாமியோட கிளாஸ்க்கு எந்திரிச்சு போ. ஆமா, 4 மணிக்கு ஃப்ரீயா இருந்தா நல்லா இருக்குல்ல, ஒரு மசன்னு இருக்குல்ல. மத்தியானம் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டாக தான் சாப்பிடுவீங்க நீங்கெல்லாம்.
நானாவது கொஞ்சம் சீக்கிரம் சாப்பிடுவேன், 11:30 மணிக்குள்ளார சாப்பிடுவேன். நீங்கள்லாம் 1:30 மணிக்கு சாப்பிட்ற ஆட்கள். 1:30 மணிக்கு சாப்பிட்டோன்னு அந்த ஃபுட்டெல்லாம் மெதுவாக டைஜஸ்ட் ஆகிறதுக்குள்ளார டைம் எடுத்துரும். ஒரு 3 மணிக்கெல்லாம் ஒரு மசன்னு இருக்கும். அந்த மசப்பையும் தாண்டி பார்த்தீங்கன்னா எவனோ ஒருத்தன் உள்ள இருந்து என்ன பண்ணுறான், குத்துறான். எந்திரி, சும்மா போய் கிளாஸுக்கு போ, தூங்காத, படுக்காத அப்படின்னு நம்மளை உசுப்பேற்றி கிளாஸில் உட்கார வைக்கிறார். உங்களை பாடத்துக்கு உட்கார வைக்கிறார், என்னை சொல்ல வைக்கிறார். அப்ப யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொருத்தரோட ஹிருதயத்திலையும் உட்கார்ந்துக்கிட்டு ஆட்டி வைக்கிறார். அப்ப ஆட்டி வைக்கிறார்னு ஒரு வார்த்தை வந்தாவே நீங்க என்ன பண்ணணும், ஈஸ்வரன் அப்படின்னு எடுத்துக்கணும். அப்போ இங்கதான் சொல்லுது ஆவர்த்தனக, ஆவர்த்தயித்தும் சம்சார சக்கரம், சம்சார சக்கரத்தை ஆட்டி வைக்கிறவர், சுழற்றுபவர் எவருக்கு அதுவே நடத்தையா இருக்கோ, அவரோட ஹேபிட்டே இதா இருக்கோ, அப்படிப்பட்டவருக்கு பேர் ஆவர்த்தனகான்னு பேரு, ஈஸ்வரன் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் 229 சாமி அவர் ஈஸ்வரனா சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஸ்லோகத்துல என்ன இருக்கு தெரியுங்களா, பிராமயன் சர்வபூதானி யந்திராரூடானி மாயையா. 1866 61 பாருங்க, தப்பா சொல்லிட்டேன், 1861. பிராமயன் சர்வபூதானி யந்திராரூடானி மாயையா. என்ன மாயையா, வாஸ்தவத்தில் அவர் என்ன பண்ணார், எதையுமே சுத்தி வைக்கல. அவர் பாட்டுக்கு ஏக்க ரூபத்தில் இருக்கார். இது எதுவுமே அவருக்கு தெரியவே தெரியாது. மாயையினால சுத்தி வைக்கிறார், அவர் சுத்தல. அப்ப அடுத்த நாமம் கிளியரா இருக்கு, நிவிருத்தாத்மா. 229வது நாமம் நிவிருத்தாத்மான. என்ன அர்த்தம், இந்த கிரியேஷனோட எந்த சம்பந்தமும் இல்லை. அவர் வெறும் ப்ரொஜெக்டர்ல இருக்கிற பிரகாசம் மாதிரி, வெறும் ஸ்கிரீன் மாதிரி, உதாசீனவதாசீனம், எதோடையும் சம்பந்தம் இல்லாம சச்சிதானந்தமா பகவான் இருக்கார். அப்ப நிவிருத்தாத்மான்றது எதை குறிக்கிறது, சுத்த சைத்தன்யம். ஆவர்த்தனக ஈஸ்வரன், மாயையோட சேர்ந்து ஈஸ்வரன் ஆகிறார். அதுக்கப்புறம் நிவிருத்தாத்மானா சுத்த பிரம்மம், நிவிருத்தாத்மா. ஆச்சாரிய சொல்றார் சம்சார பந்தனாத் நிவிருத்தக, இந்த சம்சார பந்தத்திலிருந்து நிவிருத்தியானவர், பூரணமா அவருக்கு இதோட சம்பந்தமே இல்லை, நீங்கியவர், சம்சார பந்தங்கள்ல இருந்து நீங்கியவர். இன்னைக்கு காலையில கூட ஒரு 2 நாளா பாடம் போயிட்டு இருக்குல்ல, இந்த கிரியேஷன் எல்லாம் படைக்கிறாரே, இந்த கர்மத்தினால அவர் பந்தப்படுறாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த எந்த கர்மத்திலையும் பாத்தீங்கன்னா பகவான் பாத்தீங்கன்னா பந்தப்படுவதே இல்லை. தானி கர்மானின பத்னாதி, நம்ம பாத்தீங்கன்னா 9வது சாப்டர்ல பார்த்துட்டு இருக்கோம். இந்த கர்மங்களால் நான் பந்தப்படுவதில்லை. நச்சமாம் தானி கர்மானி நிபத்னந்தி தனஞ்சய உதாசீனவதாசீனம் அசக்தம் தேசு கர்மசு. இந்த கர்மங்களோட எந்த சம்பந்தமும் இல்லாம நான் உதாசீனா இருந்துட்டு இருக்கேன். எப்படி, சச்சிதானந்தமா குணாதீதனா பகவான் இருக்கார். அதுதான் பாத்தீங்கன்னா 9 போட்டுக்கிட்டீங்கன்னா சரியா வந்துடும். ஆச்சாரிய சொல்ற சம்சார பந்தனாத் நிவிருத்தக, சம்சார பந்தங்கள்ல இருந்து கர்மமும் இல்லை, கர்ம பலன்களும் பகவானுக்கு இல்லை. அது மட்டும் இல்ல, ஆத்மஸ்வரூபம் அஸ்ய இதி. ஆச்சாரிய போட்டா பாருங்க, சுத்த பிரம்மத்தோட சுபாவம் என்னன்னு கேட்டிருக்கோம். 8ல பாத்தீங்க அப்படின்னா 8வது அத்தியாயத்துல படிக்கும் போதே நான் சொன்னேன், அடிக்கடி நான் பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கேன், அக்ஷரம் பிரம்ம பரமம் ஸ்வபாவம் அத்தியாத்மமுச்யதே. சுத்த பிரம்மோட சுபாவம் என்னது, சுத்த பிரம்மத்தோட சுபாவம் 8:3 போட்டுக்கிட்டீங்கன்னா கிளியரா இருக்கும். சுத்த பிரம்மம் பாத்தீங்கன்னா அதோட சுபாவம் இந்த தேகத்துல நானா இருக்கிறது தான் சுபாவம். அதாவது இங்க ஆச்சரியர் எழுதுறாரு, ஆத்மஸ்வரூபமா பகவான் இருக்கார். இந்த சம்சார பந்தங்கள்ல எதோடையும் டச் இல்லாம நான் 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 அப்படின்னு பகவான் இருக்கார். அதனால்தான் அவருக்கு பேரு நிவிருத்தாத்மா அப்படின்னு பேரு சொல்லியாச்சு. அப்புறம் 230வது நாமம் சம்விருத்தகா. சம்விருத்தகனா என்ன சுவாமி, கிளியரா எழுதிங்க. இதுல பாத்தீங்கன்னா 7வது சாப்டர் 25வது ஸ்லோகம் போட்டுங்க. நாகம் பிரகாஷ சர்வஸ்ய யோகமாயா சமாவிருத்தா. யோக மாயா, மாயையினால பாத்தீங்க அப்படின்னா மூடப்பட்டவனா நான் இருக்கின்றேன், எல்லாத்துக்கும் நான் பிரகாசிக்கிறது இல்லை. நல்ல குருநாதர்கள் கிடைச்சி நல்ல வேதாந்தத்தை முறையா உட்கார்ந்து மெதுவா படிச்சு மெதுவா கண்டிஷன் எல்லாத்தையும் அப்ளை பண்ணோம்னா, இந்த மோகத்தை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா பகவான் நமக்கெல்லாம் தெரிவார். ஆனா இந்த உலகத்துல இருக்கிற பாத்தீங்கன்னா 99% மனிதர்களுக்கு, 99.9% மனிதர்களுக்கு பகவான் எப்படி இருக்காருன்னா சம்விருத்தகா,
சம்பிரதகனா வெளியில தெரியாம மூடப்பட்டவரா இருக்கார், குஹ்யமா இருக்கார், ஹிருதய குகையில மறைஞ்சிருக்கார், ரகசியமா இருக்கார். ராஜவித்யா ராஜ குஹ்ய யோகம் இருக்கிறதுலே பெரிய குஹ்யம் எது அப்படின்னா நம்ம ஹிருதயம். அந்த ஹிருதயத்துல பகவான் மறைஞ்சிருக்கார், யாருக்கும் வெளில தெரியறது இல்லை. நானா இருக்கார். ஆனா கூட என்ன இருக்கு? பரமஹம்சானந்தான்ற மாயா, பரமஹம்சானந்தான்ற நாமம் ரூபம் இருக்குல்ல, அது மாயா. அது அந்த நானை என்ன பண்ணிருக்கு? பகவானா இருக்கிற நானை மூடி மறைச்சிருக்கு. நான் பரமஹம்சானந்தா, நான் பரமஹம்சானந்தா, நான் சன்னியாசி, நான் மண்ணாங்கட்டி அப்படின்னு நான் பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றா சொல்றேன். அந்த நானை பாத்தீங்கன்னா உதாசீனப்படுத்திக்கிட்டே இருக்கேன். அதனால பாத்தீங்கன்னா சம்பிருத்தகனா நன்கு மறைக்கப்பட்டவர். எதனால? மாயையினால. மாயைனா நாமரூப குணங்களால், மாயையினால் மறைக்கப்பட்டிருக்கிறார் பகவான். ஆச்சாரியர் சொல்றார் பாஷ்யத்துல, ஆச்சாதிகையா அவித்யா சொல்றார். அவித்யான்னு சொல்லக்கூடிய கவர், ஆச்சாதிகையான்றதுக்கு அர்த்தம் ஒரு கவர், ஒரு பிளாங்கெட். எப்படி இருக்குன்னு சுத்தி தூக்கி போட்டு மறைச்சு வச்சிருக்கோம், உதாசீனப்படுத்திட்டோம். உதாசீனப்படுத்தி அவரை கண்டுக்கிறதே இல்லை, நம்ம மைண்ட்ல கொண்டே வரதில்லை. நானை பாத்தீங்கன்னா எப்பவுமே என்ன பண்ணிட்டோம்? உதாசீனப்படுத்திட்டோம். நானுக்கு மேல இருக்க நாமரூபங்கள்லயே மாட்டிக்கிட்டு. அப்ப அதனால பாத்தீங்கன்னா ஆச்சாரிய சொல்றாரு, அவித்யா ஆச்சாதிகையா. அவித்யான்னு சொல்லக்கூடிய மறைக்கக்கூடியதான பிளாங்கெட் மாதிரி இருக்கக்கூடிய மறைப்புனால, சம்பிரதத்வாத் நல்லா மூடி மறைக்கப்பட்டிருக்கிறதுனால பகவானுக்கு பேர் மூடி மறைக்கப்பட்டவர்னு சம்பிரதகான்னு பேர். சம்பிரதகனா மூடி மறைக்கப்பட்டவர். என்ன மூடி மறைக்கிறதுலாம் ஒண்ணும் இல்லை, நான்ல நெல்லுங்க, வேற எதுவுமே. பார்க்கிறேன் பார்க்கிறேன் பார்க்கிறேன், திரும்ப 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 பார்க்கிறவன் தான் நான், பார்க்கப்படும் எல்லாம் நான் இல்லை, பார்க்கிறவன் தான் நான். அந்த பார்க்கிற நான் தான் பகவான். எல்லா தேகத்திலையும் பார்க்கிறவன் ஒரே ஒரு ஆள், ஏகோ திரஷ்டா சர்வபூதேஷு பூதா. ஒரே திரஷ்டா தான் பகவான் மட்டும்தான் எல்லா தேகத்திலையும். க்ஷேத்திரஜ்யம் சாப்பி மாம் வித்தி சர்வ க்ஷேத்திரேஷு பாரத. எல்லா க்ஷேத்திரங்களையும் எல்லா சரீரத்துக்குள்ளாரையும் அவர்தான் பார்க்கிறவரா இருக்கார். ஏகோ தேவா, ஒரே தேவன் தான், எல்லாத்திலையும் அவர்தான் சாட்சியா இருக்கார். அப்ப என்ன பண்ணணும்? நான் தான் அந்த பரபிரம்மம்னு சொல்லிக்கிட்டு என்ன பண்ணணும்? உள்ளுக்குள்ளார அந்த அவர்கிட்டயே கான்சியஸ்னஸை கொடுத்து நான் அவனா இருக்கேன், நான் அவனா இருக்கேன், நான் அவனா இருக்கேன்னு என்ன பண்ணணும்? இந்த தேகாதிகள் நான் இல்லைன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா மெதுவா 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 இந்த அபியாசம் போக 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 மாயையிலேருந்து என்ன பண்ணலாம்? மீண்டு வந்தார். இதான் உபாயம். அதுக்கு அடுத்து ஆச்சாரிய சொல்ற 231வது நாமம் சம்பிரமர்தனக. சம்பிரமர்தனகன என்ன சுவாமி? சமயக் ரூபேன பிரகிருஷ்டேன மர்தனக, நாசம் செய்பவர். நல்லா ரொம்ப நல்லா இந்த உலகத்தை பாத்தீங்கன்னா நாசம் பண்றவர், பரம விரக்தர். இவ்வளோ பெரிய கிரியேஷன் பண்ணிட்டு நான் என்ன பண்ணேன்னு கேட்டீங்கன்னா, நல்லா பாத்தீங்கன்னா ஒரு பொங்கல் ஏதோ ஒன்று பண்ணேன், போன வாரத்தில் ஏதோ ஒன்று மனசே வரமாட்டேங்குது, தூக்கி போட்டு. கெட்டு போனா கூட கெட்டு போச்சு, அதை பயன்படுத்த முடியாது. அப்போ என்ன பண்ணணும்? கெட்டு போச்சு அப்படின்னு தூக்கி தூர போட வேண்டியது தானே. ஆனால் நான் பண்ணனே, ஐயோ எவ்வளோ அழகாக பண்ணியிருக்கேன், எவ்வளோ டேஸ்டியாக பண்ணியிருக்கேன், கெட்டு போச்சுப்பா. கெட்டு போனாலும் மனசு ஐயோ கெட்டு போச்சு, இதை எப்படி தூர போடுறது. மனசு பார்த்தீங்கன்னா கெட்டு போன ஐட்டத்தையே தூர போடுறதுக்கு மனசு வர மாட்டேங்குது. ஒரு வஸ்திரம் பார்த்தீங்க அப்படின்னா இட்டு போச்சு, நல்லா பார்த்தீங்கன்னா கிழிஞ்சு போச்சு. கிழிஞ்சு போன வஸ்திரத்தை பார்த்தீங்கன்னா தூர போடுறதுக்கு மனசு வராமல் நம்ம என்ன பண்ணுறோம்? அப்படியே வச்சிருப்போம். யாருக்கும் கொடுக்கவும் மனசு வராது, இதுவும் வராது. பகவான் எப்படின்னா அந்த மொத்த ஜகத்தையும் கிரியேட் பண்ணி என்ன பண்றாரு? ஒரே க்ஷணம் டும் போடா அப்படின்ட்டு. அப்போ எவ்வளோ வைராக்கியம் இருக்கணும்ல, எந்த அட்டாச்மெண்ட்டும் இருக்காதுல்ல, ஒரு அட்டாச்மெண்ட் இருக்காது. ஐயோ என் குழந்தைங்களாச்சே, படைச்சதெல்லாம் அப்பா தானே படைச்சார். அப்போ நம்ம எல்லாம் பகவானோட குழந்தைங்க தானே. அப்போ அப்பா குழந்தைங்கள நாசம் பண்ணுவாரா? மர்தனம் பண்ணுவாரா? சம்ஹாரம் பண்ணுவாரா? கொஞ்சம் கூட அறிவு இது இல்லை அவருக்கு, கருணையே இல்லையா அப்படின்னா ஒரு அட்டாச்மெண்ட் இல்லை அவருக்கு. சம்ஹார காலத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தத்தையும் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ராய் பண்ணிட்டு எந்த ஒரு அட்டாச்மெண்ட்டும் இல்லாமல் பரம விரக்தரா உதாசீனா இருக்கார். அப்போ கிரியேட்டரும் அவர் தான், டிஸ்ட்ராயரும் அவர் தான். பகவான் சொல்றார், ஆச்சாரியர் சொல்றார், சம்யக்கு நல்லா, பிரமர்தயதி இதி நல்லா பார்த்தீங்கன்னா பிரமர்தனம் பண்ணுகின்றார். பிரமர்தனம் பண்றாருன்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரமர்தனம் அப்படின்னா மர்தனம்ன்றதுக்கு அர்த்தம் கொல்லுதல். நல்லா கொல்றாராம். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரமர்தயதி ருத்ர காலாதி பிர்,
ருத்ரன் வடிவத்தில் இருந்துகிட்டு. அப்ப என்ன அர்த்தம்? இங்க வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டார், நம்ம சொன்னல விராட்டா இருக்கார், ஹிரண்ய கர்ப்பரா இருக்கார், ஈஸ்வரனா ருத்ரனாவும் அவர் தான் சம்ஹார மூர்த்தியா இருக்கார். அப்போ ஒவ்வொன்னா பண்ணிட்டு வரும்போது இங்க வந்து பாத்தீங்கன்னா சம்ரமர்தனகன்றதுக்கு அர்த்தம் என்ன எடுக்கணும்? ஈஸ்வர ரூபமா இருந்துட்டு சம்ஹாரம் ருத்ரனா இருந்து பண்ற. கூட காலம், காலம் ஒரு ஹேத்துவா, உற்பத்திக்கும் ஸ்திதிக்கும் லயத்துக்கும் முக்கியமான பேஸா இருக்கிறது காலம். அப்ப காலம் கால ரூபத்திலிருந்து காலகாலனா அவர் தான் இருக்கார். மகாகால். உஜ்ஜயினி போங்க ஒரு வாட்டி. உஜ்ஜயினியில வந்து பாத்தீங்கன்னா அபிஷேகம் என்ன தெரியுங்களா? ஒவ்வொரு நாளைக்கும் நாகாபாபா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்மசானத்திலிருந்து அந்த எரிஞ்சு போன பிரேதத்தோட சாம்பலை வச்சுக்கிட்டு அஸ்தியை வச்சுக்கிட்டு தான் அபிஷேகம். ரொம்ப அற்புதமா இருக்கும். இப்ப எப்படி நடக்குதுன்னு தெரியல. முன்னாடிலாம் நல்லா இருந்துச்சு, இப்ப எப்படி எல்லாம் மாடர்னா ஆக்கிட்டாங்க. இப்ப அலோவ் பண்றாங்களா என்ன பண்றாங்கன்னு தெரியல. அதான் ரொம்ப எர்லியரா ஒரு 4 மணி 5 மணிக்கெல்லாம் பண்ணுவாங்க. இப்ப 3 மணிக்கு ஆக்கிட்டாங்களா? முன்னாடிலாம் 4:30 மணி. ஐயோ உச்சாடனம் ஆயிடுச்சு. அந்த அந்த ஒரு துணியில வந்து பாத்தீங்கன்னா அந்த அஸ்தியை வந்து பாத்தீங்கன்னா வச்சிருப்பாங்க. அந்த துணி வந்து ரொம்ப மெலிசான கிளாத்தா இருக்கும். அந்த சாம்பலை வச்சோன்னே இப்படி இப்படி குழுக்குனாவே அந்த ஹோல்ஸ் வழியா அந்த சாம்பல்லாம் கீழே கொட்டும். எது? டெட் பாடியோட சாம்பல். மகாகாலம் வந்து எல்லாம் வைதிக சம்ஸ்காரங்கள் பூஜைகள் எல்லாம் முடிச்சுட்டு அவங்க ஒதுங்கிடுவாங்க. அந்த நாகாபாபா வந்து பாத்தீங்கன்னா அந்த அஸ்தியோட இதை எடுத்து குலுக்குவாரு பாருங்க. அது சிவலிங்கத்துக்கு மேல அப்படி குலுக்குனாருன்னா அப்படியே சாம்பல் சாம்பலா விடும். அக்னிரிதி பஸ்ம, ஜலமிதி பஸ்ம, ஸ்தலமிதி பஸ்ம, வாயுரிதி பஸ்ம, சர்வம் பஸ்ம பஸ்ம பஸ்ம, எல்லாம் சாம்பலா போகும் அப்படின்றது தத்துவம். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் சுவாகா பண்ணிட்டு சுவாமி எப்படி இருப்பார்? தாமட்டும் ஸ்மசானத்துல சிவரூபத்துல உட்கார்ந்து இருப்பார். அப்படிப்பட்டவர். காலம் ருத்ரனாவும் காலனாவும். கூட நம்ம என்ன எடுத்துக்கலாம்? யமன். யமன் கொண்டு போயிட்டான்னு தானே சொல்றோம். ருத்ரன் நம்மளை கொண்டு போயிட்டாருன்னு சொல்றோமா? ருத்ரன் என்ன கொண்டாருன்னு சொல்றோமா? சொல்லல. டைம் வந்துருச்சு போயிட்டாருங்க அப்படின்றோம். நான் இப்ப எல்லா இடத்துலயும் சொல்றேன், வயசாயிடுச்சு போயிட்டாரு, டைம் வந்துருச்சு, கூட்டு போற டைம் வந்துருச்சு போயிட்டாரு. ஈஸ்வர இச்சா. நீங்களோட நானும் ஒன்றும் பண்ண முடியாது, பார்த்துட்டு தான் இருக்கணும். ஏதாவது தடுக்க முடிச்சது யாராவது ஒருத்தராவது யாரோட மரணத்தையாவது. இப்போ நம்ம கிளாஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 3-4 பேரோட மரண செய்தி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தராக கொடுத்துக்கிட்டே இருக்கும். இவங்களோட சாவித்திரி அம்மாவோட ஹஸ்பண்டோட அம்மாவா அப்பா இன்னும் 12-13 நாள் கூட ஆகலை. அதுக்கப்புறம் இவர் ராமச்சந்திரனோட அவங்களோட வீட்லேயும் அதே மாதிரி. இப்போ தான் 13ஆவது நாள் முடிஞ்சிச்சு இல்லை? 12-10 பண்ணிட்டீங்களா அவங்களோடது? முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து சுனிதா அம்மாவோடது. அப்போ மாற்றி ஐயோ நீங்களும் நானும் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் இல்லை. இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் சித்ரா அம்மாவோட வீட்லேயும் ஒரு மரணம். ஒரு காரியமும் நம்ம கையில் இல்லை. பகவான் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் டிஸ்ட்ராய் பண்ற. காலம் வந்துருச்சு போயிட்டாங்க. நம்ம ஒரே வார்த்தை சொல்றோம், காலம் வந்துருச்சு போயிட்டாங்க, டைம் வந்துருச்சு போயிட்டாங்க. அப்ப காலத்தை சொல்றோம். ருத்ரனை யாரும் சொல்றதே இல்லையா அப்படின்னா, ருத்ரன் எப்ப பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா மொத்தத்தையும் சம்ஹார காலத்துல வந்து மொத்தத்தையும் வந்து பாத்தீங்கன்னா சுவாகா பண்ற. அதனால இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா யமன காலத்தை சொல்றோம். யமனையும் நம்ம என்ன பண்ணிக்கணும்? யமரூபத்துல பகவான் இருக்காரு. எப்படி சுவாமி சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 10வது அத்தியாயம் 29வது ஸ்லோகம். யம சம்யமதாமகம். சம்யமம் பண்றது அப்படின்னா குவிச்சுக்கிறதுன்னு அர்த்தம். எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி தனக்குள்ளார எடுத்துக்கிறது. யமரூபத்துல பகவான் தான் இருக்கார் அப்படின்னு 10:29 ஸ்லோகத்தை சொல்றது. 10:34 ஸ்லோகத்தையே சொல்றாரு. மிருத்யு சர்வஹரஸ்சாகம். நான் மிருத்யுவா இருக்கேன். சர்வஸ்ச வந்து பாத்தீங்கன்னா சர்வஹரஸ்ச, எல்லாத்தையும் கொல்றவனா நான் தான் இருக்கேன். மிருத்யுவா நான் தான் இருக்கேன். பாவி, மகா பாப்பி இல்லை. ஆனா வந்து மகா பாப்பி இல்லை, ஒன்றும் இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா உதாசீனமா இருக்கார் பகவான். மிருத்யு ரூபத்துல யம ரூபத்தில் அவர் தான் இருக்கார். ருத்ர ரூபத்தில் அவர் தான் இருக்கார். காலமா அவர் தான் இருக்கார். ஆச்சாரிய சொல்றாரு, ருத்ர காலாதிபிகிர் விபூதிபிகி. விபூத்தின்னு சொல்லிட்டார். என்னுடைய விபூதி சச்சிதானந்தத்தோட விபூதி என்னது? ருத்ரன் என்னுடைய விபூதி தான். சச்சிதானந்தத்தோட விபூதி மாயா. விபூத்தின்னு எடுக்கணும், மாயா, மாயா விபூதி. ஆமா, அதுலயும் இருக்கு. ஆமா, ருத்ரா சங்கரஸ்டாஸ்மி ருத்ரனையே சொல்லியிருக்கு. 10:23 எடுத்துங்க. 10:23 ருத்ரானாம் சங்கரஸ்டாஸ்மி.
நான் ருத்ரர்களில் சங்கரனா இருக்கேன். ஏகாதச ருத்ரர்கள் சொல்றோம். ஏகாதச ருத்ரர்களை சங்கரனா நான் இருக்கேன்றார். 10:23. அது அப்புறம் 10 வந்து பார்த்தீங்கன்னா 29. அதுல வந்து பார்த்தீங்கன்னா யமனா இருக்குன்றார். அப்புறம் மிருத்யுவா இருக்குன்னு 10:34 சொல்றார். இதெல்லாம் என்ன சுவாமி அப்படின்னா மாயாவோட சேர்ந்து இந்த ரூபத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு அவர் என்ன பண்றார், இந்த காரியத்தெல்லாம் பண்றார். விபூதின்னு பேர். அப்ப விபூதி மாயா தான் விபூதி. அம்மா அம்மா இல்லைன்னா விபூதி இல்லை, குளோரிலாம் எதுவும் இல்லை. வெறும் சுடுகாட்டு சுவாமி பூசி நிற்க வேண்டியதுதான். அம்மா சேர்ந்தோன்னு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜிக்கு ஜிக்குன்னு சுவாமி என்னென்னவோ காரியம் எல்லாம் பண்றார். இதெல்லாம் சுவாமியோட காரியம். இதெல்லாம் விபூதி ரீதி சம்பிரமர்தனா. அதுக்கு அடுத்தது 232வது நாமம் அகசம்வர்த்தகா. அகசம்வர்த்தகனா என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா அகக அப்படின்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அககன்றதுக்கு அர்த்தம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா பகல் பொழுது. அகக அகர் அகர் அப்படின்னா பகல் பொழுது. அதுக்கப்புறம் வந்து சம்பர்த்தகனா என்ன அர்த்தம், நடத்துபவர். நடத்துபவர்னா என்ன அர்த்தம், இந்த பகல் பொழுதை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டுட்டு போறவர். யாரு, காலையில சூரிய உதயம் ஆனதுக்கு அப்புறம் தானே பகல் ஆரம்பிக்குது. சூரிய அஸ்தமனம் ஆச்சுன்னா முடிஞ்சு போச்சு, பகல் முடிஞ்சு போச்சு. அப்ப இந்த பகலை வந்து பார்த்தீங்கன்னா யாரு நடத்துறா, வழி நடத்துறா அப்படின்னா சூரியன். அந்த சூரிய ரூபத்துல வந்து பார்த்தீங்கன்னா பகவான் இருக்கார். சூரியன்றத விராட் எடுக்கணுமா ஹிரண்ய கர்ப்பரை எடுக்கணுமா? வேணுனே தான் கேட்டேன். விராட் எடுக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சூரியன் விராட்டு, சூரிய மண்டலத்துல உள்ள இருக்கிறவர் தான் ஹிரண்ய கர்ப்பர். சூரிய மண்டலத்துக்கு உள்ளார இருக்கிறவர் வந்து சமஷ்டி வாயு. சமஷ்டி வாயு. இந்த சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஸ்தூல தேகம். சூரியன் ஸ்தூல தேகம். ஆதித்ய அந்தர்கத ஹிரண்ய கர்ப்பக. ஹிரண்ய கர்ப்பன் ஆதித்ய அந்தர்கத, ஆதித்யனுக்கு உள்ளார இருக்கார். கீதால இப்ப கூட லேட்டஸ்டா பார்த்தோம். இப்ப ஒரு 4-5 நாள் கிளாஸ்க்கு முன்னாடி பார்த்தோம். ஹிரண்ய கர்ப்பர் ரூபத்துல ஆதித்ய அந்தர்கதமா பகவான் இருக்கார் அப்படின்னு. அப்போ எப்பவுமே சூரியன் அப்படின்னாவே விராட் அப்படின்னு எடுத்துக்கணும். ரைட்ஸா? அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றார் சம்யக்கு அஹ்னாம் பிரவர்த்தனாத். நல்ல முறையில இந்த பகலை வந்து நடத்துவதனால், பகலை உண்டு செய்வதால், பகல் பொழுதை வந்து பாத்தீங்கன்னா ரன் பண்றதுனால சூரியனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அகக சம்பர்த்தகான்னு பேரு. இது எங்க சுவாமி இருக்கு அப்படின்னா சூரியனா பகவான் இருக்காரு அப்படின்னா 10:21 பகவத்கீதையில 10:21 சொல்றார் ஆதித்யானாம் அகம் விஷ்ணு. எத்தனை ஆதித்யர்கள் சுவாமி? 12 ஆதித்யர்கள். 12 ஆதித்யர்கள் இருக்காங்க சூரியன். அதுல வந்து பாத்தீங்கன்னா நான் விஷ்ணுன்ற நாமத்தை உடைய ஆதித்யனா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றார். 10:21 சொல்றார். அப்ப பகவான் வந்து பாத்தீங்கன்னா சூரிய ரூபத்துல அவர் தான் இருக்கார். விராட் ரூபம் அவர் தானே. இப்ப நான் சொல்றேன் நான் பரமஹம்சன் தானே, அந்த தேகத்தை தானே நான் காட்டுறேன். அப்ப அதே மாதிரி பகவான் காட்டுறார் நான் சூரியன் அப்படின்னு அர்த்தம். சூரியன் அவரோட ஸ்தூல தேகம். அவர் எங்க இருக்கார்? சூரிய மண்டலத்துல ஹிரண்ய கர்ப்பரா அவர் இருக்கார், சமஷ்டி பிராணனா அப்படின்னு எடுத்துக்கணும். இதுக்கப்புறம் 233 வன்னிகி. வன்னினா என்ன சுவாமி? ஹவிர் பகநாத் வன்னிகி. ஹவிர் பகநாத் அப்படின்னா நம்ம இதுல வந்து சுவாகா கொடுக்குறோம்ல, ஆகுதி கொடுக்குறோம். அந்த ஆகுதி கொடுக்கறதுல வந்து பாத்தீங்கன்னா அக்னி தான் வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட்மேன் வேலை பண்ணுது. அந்த அக்னினா என்ன அர்த்தம் அப்படின்னா அக்னே நயத்தி இதி அக்னிகி, முன்னாடி போகுதான். எல்லா தேவர்களுக்கும் முன்னாடி போற தேவதை அக்னி. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஹவிர் தானம் பண்ணக்கூடிய ஹவிஸ் எல்லாத்தையும் சுவாகான்னு எதெல்லாம் நம்ம அக்னியில கொடுக்குறோமோ அந்த அக்னி தான் கொண்டு போய் போஸ்ட்மேனா தேவதைகள் இடத்துல கொண்டு போய் சேர்க்கிறது. அந்த அக்னி ரூபமா நான் இருக்கின்றேன். வைதிகத்தை சொல்லிட்டீங்கன்னா லௌகிகமும் அவர் தான். சாஸ்திரம் சொல்லுதுக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனை உபாசனை பண்ணும்போது எப்படி உபாசனை பண்றது அப்படின்னு கேட்கும்போது சூரியன் வந்து பாத்தீங்கன்னா சொர்க்கத்துல சூரியனா இருக்கார். இதை ஞாபகம் வச்சுங்க. இப்ப இங்க இந்த நாமங்கள் எல்லாம் அதுல வந்துடுது. சொர்க்கத்துல வந்து பாத்தீங்கன்னா பகவான் எப்படி இருக்கார்? நித்தியமா உதயம் அஸ்தமனம் இல்லாம நித்திய சூரியனா பிரகாச சுரூபத்துல இருக்கார் அப்படின்னு தேவலோகத்தை ஃபுல்லா. அவரே அந்தரிக்ஷத்துக்கு வரும்போது வாயு ரூபத்தை எடுத்துக்கிறார். அவரே வந்து பாத்தீங்க அப்படின்னா டைலூஷன் ஃபார்ம்ல இந்த பூமிக்கு வரும்போது அக்னி ரூபத்தை எடுத்துக்கொள்கின்றார்.
அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்தவங்கெல்லாம் அக்னிர் தேவோ த்விஜாதீனாம். நான் ஏற்கனவே ஒரு ஸ்லோகம் சொல்லியிருக்கேன். அக்னிர் தேவோ த்விஜாதீனாம். யாரெல்லாம் திரைவர்ணிக்கர்கள் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அக்னிதான் தேவதை. தீச்சட்டிலாம் எடுக்கிறாங்களே என்ன சாமி, அக்னி தேவதை தான். எப்படி வந்து பார்த்தீங்கன்னா வேதம் படித்த பிராமணர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஹோம குண்டத்தில் வந்து ஆகுதி கொடுக்குறாங்களோ அதே மாதிரி காரியத்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாகாபாபா என்ன பண்ணுறாருன்னா முன்னாடி ஒரு அக்னி குண்டத்தை வச்சுக்கிட்டு நாகாபாபா உட்கார்ந்துருக்காரு. அந்த அக்னி தான் அவருக்கு எல்லாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிராமங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அக்னி தீச்சட்டி கொளுத்துறதெல்லாம் இருக்குல்ல, அக்னி மிதிக்கிறது தீச்சட்டி கொளுத்துறது இதெல்லாம் அக்னி தேவதையோட வழிபாடு. அக்னி தான் பிரதான தேவதை. தீபம் ஏற்றுறது, தீபம் ஏற்றிட்டிங்கன்னா சுவாமி வந்து அங்கே இருக்காருன்னு அர்த்தம். எந்த ரூபத்தில்? தீப ரூபத்தில். இப்போ அதனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா 1 மணிக்கு தான் நான் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட டேட் இதை நீங்கள் ஏன் பண்ணணும்னு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா விராட் உபாசனையில் முக்கியமானது. கொஞ்சம் எனக்கு 1 பாட்டில் எண்ணெய் தாங்க ஆகுது, 1 லிட்டர் எண்ணெய் தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஆகுது. கரெக்டாக ஒரு திரியை போட்டு நல்லா மூடி வச்சுட்டேன் அப்படின்னா காலையில் நான் எந்திரிச்சோன்ன முதல் காரியம் வந்து பார்த்தீங்கன்னா சுவாமியை நமஸ்காரம் பண்ணி ஒரு தீபத்தை போட்டேன் அப்படின்னா சாப்பிட்டு முடிச்சு நான் வந்து படுக்கணும், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க போகிறேன் அப்படின்னும் போது அது ஆஃப் பண்ணுறோம். அது ஆஃப் ஆகிடும், உபசமம் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப ஸ்நானம் பண்ணி நான் 3 மணிக்கு இது பண்ணுறேன் அப்படின்னா திரும்ப வந்து ஒரு தீபத்தை போட்டு சுவாமி நமஸ்காரம் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டேன் அப்படின்னா ராத்திரி வந்து பார்த்தீங்கன்னா 8:30 9 மணி 9:30 மணி வரைக்கும் போயிட்டே இருக்கும். ஏன் தெரியுங்களா உங்களுக்கு? சாட்சி, அக்னி சாட்சி, தீப சாட்சி நம்ம சொல்கிறோம்ல. ஏன் சுவாமி தீப சாட்சி அப்படின்னா அந்த அக்னி ரூபத்தில் விராட் வந்து பகவான் இருக்கார். அக்னி எது அப்படின்னா விராட் ரூபம். இது வந்து பார்த்தீங்கன்னா சாந்தோக்கியத்தில் பிரகதாரண்யத்தை வரப்போகுது உங்களுக்கு. அக்னி வித்யானே ரொம்ப முக்கியமான வித்யா இருக்குது. இதுக்கு பேர் வந்து விராட் உபாசனை அப்படின்னு பேர். அப்போ அந்த அக்னி தான் வந்து பார்த்தீங்கன்னா பகவான் வந்து அக்னியா இந்த லோக்கத்தில் இருக்கார். அதனால காலில் அணைக்கக்கூடாது, வாயில ஊதி அணைக்கக்கூடாது. வாயில ஊதினீங்கன்னா எச்சில் படும். சுவாமியை வந்து பார்த்தீங்கன்னா எச்சில் படுற மாதிரி. அப்போ அக்னியை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மோக் பண்ணிட்டு கீழே போட்டு அந்த அக்னியை போட்டு மிதிக்கிறான் பார்த்தீங்களா, பாவி பாப்பி. அக்னியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேவதை. அக்னியை வந்து பார்த்தீங்கன்னா எந்த காரணத்தை கொண்டு அவமதிச்சிடாதீங்க. அக்னி தான் சாட்சாத் பிரத்யக்ஷமா இந்த உலகத்தில் இருக்கிற தேவதா. அக்னி இல்லாத ஒரு காரியம் நடக்காது. அக்னி தான் எனர்ஜி, அக்னி தான் எனர்ஜி. அக்னி இல்லாமல் உங்களால் வந்து சமைக்க முடியாது. சமைச்சிங்கனாலும் சாப்பிட்டீங்கனாலும் செரிமானம் ஆகாது. ஜாட்டர் அக்னியை அவர் தான் உள்ள இருந்துட்டு செரிமானம் பண்றார். அக்னி இல்லைன்னா இந்த உலகத்துல ஒரு சின்ன காரியம் கூட நடக்காது. அப்ப இந்த உலகத்துல வந்து அக்னி பகவான் தான் இருக்கார். இப்ப நாங்க இப்போ சூடு ஆரம்பிச்சிச்சு இல்ல, நாங்க ஒரு காலத்திலையும் இந்த ஐயோ ஹீட்டா இருக்கேன்னு எந்த காலத்திலையும் நிந்தா பண்ணவே மாட்டோம். தெரியும் அக்னி பகவானா சுவாமி இருக்கார், தகிக்கிறார் அப்படின்னு சொல்லுவோம். சூரியனா அக்னியா தகிக்கிறார் அப்படின்னு ஆயிடுச்சா. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அக்னி வடிவானவர் 234வது நாமம் அனிலகா. அனிலகனா என்ன சுவாமி? வாயுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனிலகான்னு பேரு. பூமியில அக்னியா இருக்கிறவர் இந்த அந்தரிக்ஷத்துல வானவெளியில வந்து பார்த்தீங்கன்னா வாயு ரூபத்துல பகவான் இருக்கார். இந்த நாமங்கள்லாம் ரொம்ப முக்கியம். நீங்க உபாசனை பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோயில்லாம் முன்னாடிலாம் இல்லை. இப்பதான் கலியுகத்துல தான் கோயில்லாம் வந்திருக்கு. முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா கோயில் 5000 வருஷம் 3000 வருஷத்துக்கு முன்னாடி கோயில்கள் இல்லை. அப்ப எப்படி உபாசனை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்டா இந்த ரூபத்துல தான் உபாசனை பண்ணியிருப்பாங்க. ஒருத்தர் அக்னியவே உபாசனை பண்ணியிருப்பார், ஒருத்தர் வாயு ரூபத்துல உபாசனை பண்ணியிருப்பார், ஒருத்தர் சூரிய ரூபத்துல உபாசனை பண்ணியிருப்பார். இது மாதிரி ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உபாசனை மெத்தட் கொடுத்துருக்கோம். சுவாமியை இப்படிதான் வழிபடணும் அப்படின்னு. இப்ப நமக்கெல்லாம் மிஸ் பண்ணிட்டோம். இப்ப திரும்ப நம்ம என்ன பண்ணணும்? சர்வாத்ம பாவம் வரணும் அப்படின்னா எல்லாத்தையும் எடுக்கணும். அதனால தான் என்னோட பூர்வாசிரமத்தை சொல்லியிருக்கேன்ல, என்னோட அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இது பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அக்னி தான் வந்து என்கிட்ட இருக்கிறது சொல்லி கொடுத்தது என்னோட அம்மாட்ட இருந்து வந்தது. அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அக்னிக்கு வந்து ஆகுதி கொடுக்காம ஒரு விஷயத்தை கூட செய்ய மாட்டாங்க. காஃபி போடுறாங்க அப்படின்னா எடுத்து நாகபாபா மாதிரி கொஞ்சம் லைட்டாக அதை தெளிச்சு விட்டுருவாங்க. பொங்குச்சு அப்படின்னா சொல்லுவாங்க, பால் பொங்குச்சு அப்படின்னா அக்னி பகவான் சாப்பிட்டாருன்னு சொல்லுவாங்க. எப்படி பால் பொங்குச்சுன்னா பதற மாட்டாங்க. அக்னி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டார், சாப்பிட்டார், ஆகுதி எடுத்துக்கிட்டார் அப்படின்னு. அப்ப பாவம் வந்து பாருங்க, ஐயோ பதறி போய் ஐயோ பால் கொட்டி போச்சே பொங்கி போச்சே எதுக்கு பதறணும்? அக்னி பகவான் என்ன பண்ணிட்டார்? சுவாகா பண்ணிக்கிட்டார். மனசு பாருங்களேன் எவ்வளவு சாந்தமா எடுத்து பாருங்களேன்.
அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பகவான் அக்னின்றத நல்லா மனசுல வச்சுக்கணும். அனிலகன்றத அடுத்த ஃபார்ம். வாயு இருந்தாதான் அக்னி இருக்கும். வாயுவோ தான் காரணம், காரியம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்னி. ஏன்னு கேட்டீங்கன்னா பஞ்சபூதங்களோட சிருஷ்டியில ஆகாசம், ஆகாசத்துல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா வாயு, வாயுல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா அக்னி. அப்போ அக்னி எங்க இருந்து வந்துச்சு? வாயுல இருந்து வந்துச்சு. இப்போ நீங்க உபாசனையில அடுத்த லெவல் போறீங்க அப்படின்னா வாயு உபாசனை. வாயு உபாசனை என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது நான் பிராண வீக்ஷணம் பண்ணுங்க நான் சொல்றேன் பார்த்தீங்களா. அக்னிர் தேவோ த்விஜாதீனாம். அக்னிதான் தேவத்தை, திரைவர்ணிக்கிறதுக்கு கருமிகளா இருக்கிறவங்களுக்கு. யோகி நாம் ஹிருதி தெய்வத்தம். யோகிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவதா ஹிருதயத்தில் இருக்கு. என்ன ரூபத்தில் இருக்கு? வாயு ரூபத்தில் இருக்கு. ஹிருதி பிராணக, ஹிருதயத்துல தான் பிராணன் இருக்கு. அந்த பிராணனை வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வரனா உபாசிங்க. நான் இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்கும் அதுதான் நான் சொல்லித்தரேன். பிராண உபாசனை தான் பிரதான உபாசனை, ஹிரண்ய கர்ப்ப உபாசனைன்னு பேரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹிரண்ய கர்ப்ப உபாசனை பண்ண 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 நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஹிரண்ய கர்ப்பனை நேரடியாக இது பண்ற மாதிரி ரொம்ப உத்கிருஷ்டமானது. அக்னிர் தேவோ த்விஜாதீனாம் யோகி நாம் ஹிருதி தெய்வத்தம். யோகிகளுக்கு தேவத்தை ஹிருதயத்தில் பிராண ரூபத்தில். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிரதிமாசு அல்ப புத்தீனாம், பிரதிமா ஸ்வல்ப புத்தீனாம். இந்த அக்னிதான் பகவான் அப்படின்னும் வாயுதான் என்னுடைய உள்ளத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஹிருதயத்தில் வாயு ரூபத்தில் பகவான் இருக்காருன்னு தெரியாதவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவதை பிரதிமைகளில் தேவதை. சிலையில பார்க்கிறோம், ஆத்தியாத்மிகத்துக்குள்ள உள்ள பார்க்க முடியல. என்னுடைய உடம்புல சூடா பகவான் இருக்கார் தெரியல. ஜாட்டராக்னியா என்னுடைய நாபிலேயே பகவான் இருக்கார் தெரியல. என்னுடைய சுவாசமா பகவான் இருக்கார் தெரியல. நம்ம என்ன பண்ணிட்டோம்? புத்தி இல்லாதவங்க சிலைகள்லையே தேடுகிறார்கள். பிரதிமா சொல்ப புத்தினா சர்வத்திர சமதர்ஷினா. நம்ம இன்னைக்கு காலையில ராஜ வித்யா ராஜகுக்கியம் பார்த்துட்டு இருக்கோம்ல. பகவான் எங்க இருக்காருன்னா என்ன சொல்லுவீங்க? இந்த மொத்த ஜெகத்தையும் வியாபிச்சிருக்கார் பகவான். என்னது இது? எல்லாத்தையும் வியாபிச்சு பகவான் தானே இருக்கார். நம்ம அதுதானே பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு அந்த 4வது ஸ்லோகத்துல ஆரம்பிக்கும் போதே 9:4 மயா ததமிதம் சர்வம் ஜெகத் அவ்யக்த மூர்த்தினா. இந்த மொத்த ஜெகத்தையும் நான் அவ்யக்த மூர்த்தினா சச்சிதானந்த சுரூபமா வியாபிச்சிருக்கேன் அப்படின்ற. அப்ப நல்லா வந்து ஞானம் வந்தவங்களுக்கு, ராஜ வித்யா ஒருத்தருக்கு வந்துடுச்சுன்னா, வேதாந்தம் நல்லா புரிஞ்சதுன்னா தேவதை எங்க? சர்வத்திர சமதர்ஷினா. எல்லா இடத்திலையும் ஈஸ்வரனை பார்க்கறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சமதர்ஷிகளுக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ 4 மெத்தட் சொல்லப்பட்டிருக்கு. அக்னியா உபாசனை பண்ணணும், எங்கேயும் நிந்தா பண்ணாதீங்க. எங்கேயாவது ஹோமம் நடந்துட்டு இருக்குன்னா புத்தி இல்லை. ஆக்சுவலாக பண்ணுறவங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ தெரியல. ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பலனை உத்தேசம் பண்ணியே பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம விஷன் பண்ணணும். எங்கேயாவது அக்னி இருக்கு அப்படின்னா அது தேவதை. அக்னியை பூஜை பண்ணுறாங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வள்ளலார் வந்து பார்த்தீங்கன்னா தீபம் ஏற்றி எல்லாம் பண்ணுறாங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வேதாந்தம் படித்தவங்களை நான் பார்க்குறேன். வேதாந்தம் படித்தவங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ரொம்ப லோ லெவல் மாதிரி வள்ளலாரை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுற வேதாந்திகள் நிறைய பேரை எனக்கு தெரியும். ஏதோ தீபம் போட்டு இது பண்ணுற, ஐயோ அது மாதிரிலாம் பண்ணவே பண்ணாது. இதெல்லாம் சனாதன தர்மத்துக்குள்ளார வராது. விஷோகாவா ஜோதிஷ்மதி பதஞ்சலியில் இருக்கிறது. அதே நேரம் ஜோதிர் பிராமணம் அப்படின்னு பிருகதாரண்யத்தில் இருக்கிறது. அந்த ஜோதியை இண்டிகேட் பண்ணுறதுக்காக தான் வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அக்னின்றது தீபமாக நம்ம ஏற்றி வைக்கிறதே. அக்னி சாட்சியெல்லாம் சொல்கிறது, தீப சாட்சின்னு சொல்கிறதெல்லாம் அந்த சாட்சி ஜோதியை தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதனால எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அறிவாளி ஆகிட்டோம் அப்படின்னு எங்கேயாவது வைதிகர்கள் வந்து ஹோமம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா நிந்தா பண்ணிடாதீங்க. அக்னி வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வரன் மனசில் புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி எங்கேயாவது நம்ம ஜக்கி வாசுதேவ்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மூக்க பிடிச்சிக்கிட்டு எல்லாம் உட்கார்ந்துருக்காங்கன்னா கிரிட்டிசைஸ் பண்ணாதீங்க. பிராண உபாசனை எங்கெல்லாம் நடக்குதோ அது எல்லாம் பகவான் பிராண ரூபத்தில் இருக்கார். அது வைதிகம். அவங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ, அவங்க பிரமாணம் கொடுக்குறாங்களோ இல்லையோ, வேதாந்தம் படிக்கிறவங்க அந்த பிரமாணத்தை சரியா பார்த்து என்ன பண்ணணும், அவங்களுக்கு தெரியாம போட்டோம். நம்ம தெரிஞ்சுக்கணும், நம்ம நிந்தனை பண்ணக்கூடாது. என்ன மூக்க பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க, பிராணாயம் பண்ண எல்லாம் ஆயிடுமா? பிராணனை பார்க்கணும், பிராண வீக்ஷணம் பண்றது என்ன சும்மா? நம்ம கோயில போய் மாலை மரியாதை பண்ணாதான் நல்லா இருக்கும் சுவாமிக்கு. உட்காந்து கண்ண மூடி பிராணனை பார்த்தா சரியாயிடுமா அப்படின்னு கிரிட்டிசைஸ் பண்ணிடாது. அதே மாதிரி வேதாந்தம் படிக்கிறவங்களை நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க.
ஆச்சாரியர் சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா அத்தியாத்ம வித்யா வித்யானாம்னே சொல்றாரு. நான் வந்து பாத்தீங்கன்னா வித்தியைகளில் அத்தியாத்ம வித்யாவா நான் இருக்கேன் அப்படின்ற. அப்ப வந்து பாத்தீங்கன்னா வேதாந்தம் படிக்கிறவங்களை எப்படி கிரிட்டிசைஸ் பண்ண முடியும்? அப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு தோசையை எல்லாம் பிச்சு பிச்சு எடுத்துக்கிட்டாங்க. முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்கூல்ஸ் இருந்துச்சு. ஒருத்தர் என்ன பண்ணுவார், இப்ப ஜக்கி வாசுதேவ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பிராணாயாமத்தையும் ஓங்காரத்தை மட்டும் எடுத்துக்கிட்டார். இது அனாதி காலத்துல இருந்து இருக்குது. பிரதர்த்தன வித்யான்னு ஒரு வித்யா, இந்த பிராணனை வந்து பாத்தீங்கன்னா உபாசிக்கிற வித்யாவுக்கு பேரு பிரதர்த்தன வித்யான்னு ஒரு வித்யா, மைத்ராயணி உபநிஷத்துல இருக்கிறது. இது மாதிரி நிறைய பேர் அக்னி வித்யான்னு இருக்கு. இவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா உபகோசலனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இதான் சொல்லுது, சத்தியகாமன் வந்து பாத்தீங்கன்னா உபகோசலனுக்கு உபதேசம் பண்ணாம போனதுக்கு பிறகு அக்னி வந்து பாத்தீங்கன்னா தேவதையா இருந்து உபதேசம் பண்ணது. ஆச்சாரியாரா இருக்கிறது அக்னியே வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் குரு. அதனால வந்து பாத்தீங்கன்னா எவ்வித காரணத்து கொண்டும் சனாதன தர்மத்துல வந்து ஒரு சாணத்தை வச்சு ஒரு பூவை வச்சா கூட நீங்க என்ன பண்ணக்கூடாது, நமஸ்காரம் பண்ணு. ஏன் அப்படின்னா ஏதோ ஒரு ஸ்கூலோட இது கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. நிறைய பேருக்கு தெரியாம அந்த சடங்கா போச்சு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா எல்லா சடங்குகளிலும் வந்து பாத்தீங்கன்னா அர்த்தம் உள்ளது, தெரிஞ்சோ தெரியாமையோ அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சாரத்தை விட்டாச்சு, ஆனா காரியம் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப இதையும் கிரிட்டிசைஸ் பண்ணீங்கன்னா என்ன ஆகும், அதுவும் போயிடும். அதனால ஈஸ்வரன் வந்து சர்வ ரூபத்துல இருக்காரு அப்படின்னு இதை தெரியும். இதோட நிப்பாட்டுங்க, நாளைக்கு நம்ம மீடியா பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஓம் காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்யாத்மனா வா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத் இதி பரபிரம்மார்ப்பணமஸ்து. ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. ஸ்ரீராம நாம வரானன ஓம் நம இதி. ஓம் ராம 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 நாராயண. ஹரி ஓம். இந்த அக்னி உபாசனை கீழே ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் அதோட கொஞ்சம் அட்வான்ஸ் வந்து பிராண உபாசனை, அதுக்கப்புறம் அட்வான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சைத்தன்யத்தோட ஒன்று விராட்டு, அதுக்கப்புறம் வாயுன்றது ஹிரண்ய கர்ப்பர், அதுக்கப்புறம் சைத்தன்யத்தை கும்பிடுறது ஈஸ்வரனை. இப்போ நம்ம ராஜவித்யா ராஜவித்யத்தில் சைத்தன்யம் தான் ஈஸ்வரனாக இருக்கார் அப்படின்னு பார்க்குறோம். சைத்தன்யத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஆத்மாவை அறியணும், உபாசிக்கிறது பிராணனை உபாசிக்கணும், கர்மம் வந்து பார்த்தீங்கன்னா அக்னியை வந்து கர்மம் பண்ணணும். இப்போ நம்ம இப்போ நான் இவ்வளோ நேரம் பேசுகிறேன், ஸ்வெட்டிங் ஆகுது. அப்போ ஸ்வெட்டிங் ஆகுதுன்னு என்ன அர்த்தம், பகவான் வந்து பார்த்தீங்கன்னா அக்னியாக உள்ளேருந்து வெளிப்படுறார். எந்த கர்மா பண்ணீங்கன்னாலும் அது விராட் உபாசனா. உபாசிக்கிறதுனாவே அது பிராணனை உபாசிக்கணும். ஈஸ்வரன் வந்து விஷ்ணு பகவான் வந்து பிராணனா இருக்கார். அதுக்கப்புறம் ஈஸ்வரனை என்ன பண்ணணும், அந்தர்யாமியா பகவான் வந்து சுத்த சைத்தன்யம் தான் என்னிடத்துல அகமகம்னு இருக்கு அப்படின்னு ஈஸ்வரனை ஆத்மாவா அறியணும். இந்த 3 தான் இருக்கு. அதனால தான் எங்கேயாவது நான் கிரிட்டிசைஸ் பண்ணுறேன் அப்படின்னா, கர்மகாண்டிகளை எங்கேயாவது கிரிட்டிசைஸ் பண்ணுறேன்னா என்ன அர்த்தம்னா, அங்கேயே நிற்காதீங்கப்பா, 3ஆம் கிளாஸ்லேயே ட்ராப் அவுட். எத்தனை வருஷம் இருப்பீங்க 3ஆம் கிளாஸில்? மேலே வாங்க, 4ஆம் கிளாஸ் இருக்குது, 5ஆம் கிளாஸ் மேலே மேலே வந்தால் தானே நல்லாயிருக்கும். வாழ்நாள் ஃபுல்லாக அக்னியே பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அக்னி கர்மா அடுத்தது வரணும்ல. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வாயுக்கு வரணும், பிராண உபாசனைக்கு வரணும், அதுக்கப்புறம் அதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வர உபாசனைக்கு வேதாந்தத்துக்கு வரணும். அதுக்காக கிரிட்டிசைஸ் பண்ணுவோம். மற்றபடி எல்லாம் இதான் ஸ்தூலம் சூக்ஷ்மம் காரம் இவ்வளோ தான் எடுத்துக்கணும்.